அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம பேப்பர் ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்டு இங்கிலீஷ் பாடத்திற்கான பகுதிகளை இன்றைக்கி ஒரு குயிக் ரிவைஸ் பண்ண போகிறோம். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பாடப்பகுதிகள் படித்தோமோ அதை இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ண இருக்கிறோம். அதில் முதல் விஷயம் இப்போ ஒரு மாடல் கொஷின் எடுத்துகிட்டு அந்த மாடல் கொஷினில் என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸு நமக்கு கேள்விகள் வர இருக்கிறது, ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் நம்ம இதை பார்க்குறோம். முதல் விஷயம் இப்படி கொடுத்துட்டு say choose the best answer, their homework note is not here, இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்றாரு. இதில் கொடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது என்ன ப்ரோனவுன்னு கேட்குறாங்க. பர்சனல் ப்ரோனவுனா, ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனா, சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனா, அல்லது என்ன வகையான ப்ரோனவுன் இது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ இந்த கொஷினை பார்த்துட்டு நமக்கு இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரோனவுனில் என்னென்ன வகைகள் இருக்குது, அது எப்படி இருக்குது. ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம், இருந்தாலும் ஒரு சின்ன ரிவைஸ் நம்ம பார்க்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே கொடுத்துருக்குற ஆன்சரே பார்ப்போம். பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. அடுத்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா என்ன, சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னா என்ன, பொசசிவ் ப்ரோனவுன் என்ன. அப்போ ப்ரோனவுன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னா சப்ஜெக்ட் பயன்படுத்துகிற இடத்துல பயன்படுத்துகிற ப்ரோனவுனுக்கு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்னென்னு சொல்லலாம் பாருங்க. சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்றது ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டு. ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் சப்ஜெக்ட் நம்ம பயன்படுத்துகிறோமோ சப்ஜெக்ட். இப்போ உதாரணமாக ஐ ஆம் ஏ மேன், ஐ ஆம் ஏ டீச்சர், யூ ஆர் மை பிரதர். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது சப்ஜெக்ட் எங்கே, பெயர் சொல் எங்கெங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கே பயன்படுத்துறதுக்கு பேர் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். அடுத்து பாருங்க, ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்றது என்னென்னா, இப்போ அதாவது ஒரு ப்ரோனவுனை எம்பசைஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக பாருங்க, ரியா பிஞ்சஸ் ஹெர்செல்ஃப். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ரியா பிஞ்சஸ் ஹெர்செல்ஃப். இப்போ ரியா கிள்ளி கொண்டால் தன்னைத்தானே. அப்போ எம்பசைஸ் பண்ணுறது, அதாவது ஐடென்டி பண்ணி சொல்கிறது. இவங்க இந்த ஒர்க்கை இவங்களே செஞ்சாங்க அப்படி சொல்கிறது. அல்லது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணுன்னா ப்ரோனவுன் கூட செல்ஃபு, செல்வ்ஸ். பாருங்க, செல்ஃபு, செல்வ்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பேர். அடுத்து பாருங்க, இப்போ நம்ம சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனுக்கு பார்த்துட்டோம், ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனுக்கு பார்த்துட்டோம். அடுத்தது பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்றது என்னென்னா, பர்சனல் ப்ரோனவுன்ன்றது இப்போ கொஷின் வேர்டு இருக்கு. திஸ் இஸ் தி பாய் whom I met earlier. பாருங்க, this is the boy, this is the book which I bought yesterday. இப்போ இந்த கேள்வியை பாருங்க, this is the book which I bought yesterday. அப்போ இந்த விச்ன்றது எந்த சப்ஜெக்டை குறிக்குதுன்னா முன்னாடி வரக்கூடிய புக்கை குறிக்குது. பாருங்க, விச்சு, ஹூ, பாருங்க விச்சு, ஹூ, ஹூம், ஹூஸு, தட்டு, விச்சு. இதெல்லாமே கேள்வி வார்த்தைகள். ஆனால் கேள்வி வார்த்தைகள் முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டை குறிக்கிறதுனால இதுக்கெல்லாம் பேர் பர்சனல் ப்ரோனவுன் பேர். அடுத்தது இன்னொரு ப்ரோனவுன் இருக்கு, அது பொசசிவ் ப்ரோனவுன். அது என்னன்னா ஓனர்ஷிப்பை குறிக்கும். ஓனர்ஷிப் இன்னாருடையது. இப்போ பாருங்க, திஸ் இஸ் மை புக். இந்த புக்கு யார், இந்த புக்கோட ஓனர் யார் அப்படின்றது ஓனர்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இதை நம்ம பொசசிவ் ப்ரோனவுன் சொல்கிறோம். அப்போது இங்கே பாருங்க, தேர் ஹோம் யாரோட வீடு, அவர்களுடைய வீடு. அப்போ பாருங்க மை, யுவர்,
ஹர், ஹிஸ், தேர் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் பொசசிவ் ப்ரொனவுன். இந்த அப்போ அங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, their home work note is not here அப்படின்னு சொல்லும்போது இது பொசசிவ் ப்ரொனவுன். அப்போ நமக்கு பாருங்க, நமக்கு ப்ரொனவுன்ஸோட டைப் என்னன்னு கேட்கலாம், அல்லது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பேப்பர் ஃபர்ஸ்டாக இருந்தாலும் சரி, செகண்டாக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு 6th இருக்குது, 6th to 8th புக்குங்களில் இருக்குது. ஸோ கட்டாயம் வந்து ப்ரொனவுன்ஸை பற்றி ஒரு கேள்வி நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது டைப் ஆஃப் கொஷினு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது பூரா நம்ம எல்லா, அதாவது எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அண்ட் தர் பேட்டர்ன் இதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம நடத்தியிருக்கிற டோட்டல் சிலபஸில் 6 to 8 9th வரைக்குமே கூட பார்த்தோம். அது இல்லாமல் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து பேப்பர் ஃபஸ்ட்டுக்கு 8th வரைக்கும் இருக்கிற புக்குகள் நம்ம பார்த்தோம். ஸோ பேப்பர் செகண்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு 8th ஸ்டாண்டர்டு ப்ளஸ் 9, 10லேருந்து சில கேள்விகள் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேப்பர் ஃபஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு அப் டு 8th வரைக்கும் நமக்கு கேட்கலாம். சில நேரங்களில் 9th இருக்கிறது கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் மொதல் விஷயம் ப்ரோனவுன், டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன். அதில் சில கேள்விகள் நமக்கு 1, 2 எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நடந்திருக்கிற தேர்வுகளில் ப்ரோனவுனை பற்றி ஒரு கேள்வி கட்டாயம் இடம்பெற்றிருக்கு. ப்ரோனவுன் அப்படின்றது இட் இஸ் அ சப்ஸ்டிடியூட் டு நவுன். சரிங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் 8ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நவுனு, ப்ரோனவுனு, வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவு, ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா? நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துறது ப்ரோனவுன். அடுத்தது நவுனோட அடிஷனல் இன்ஃபர்மேஷனை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். உதாரணமாக டால் மேன், டால்ன்றது நவுனோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நவுனோட எக்ஸ்ட்ரா தரும். ஸோ அதனால் அது அட்ஜெக்டிவ். ஸோ நமக்கு கேள்விகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. டைப்ஸ் ஆஃப் நவுன் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் நவுன்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன். ஸோ இந்த 5 டைப் நவுன்ஸை பற்றி கேட்கலாம். ப்ரோனவுனு ஒரு 7-8 வகைகள் இருக்குது. சரிங்களா? சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், அதுக்கடுத்தது பொசசிவ் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், பர்சனல் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், டம்மி சப்ஜெக்ட்னு கூட இருக்குது. அதாவது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனில் பார்த்தீங்கன்னா இப்போ இது பாருங்க, there is a boy. இங்கே it is so easy. இதில் பாருங்க, இட்டும் தேரும். இங்கே there are 7 girls. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இங்கே தேர்ன்றது நமக்கு சிங்குலராக இருக்கு, இதே தேர்ன்றது இங்கே புளூரலாக இருக்கு. சார் இது எப்படி சார் சிங்குலர் புளூரல் இந்த தேர்ன்றதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ன்றது வந்து டம்மி தான். சப்ஜெக்ட் நமக்கு அந்த இடத்துல வேணும், சப்ஜெக்ட் பதிலாக நம்ம அந்த தேர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதனால அது பேர் டம்மி சப்ஜெக்ட். இட்டு, தேரு, திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சப்ஜெக்டுக்காக பயன்படுத்துகிறோம். சப்ஜெக்டுக்காக பயன்படுத்துறது தான் ப்ரோனவுனு. ப்ரோனவுன்லேயும் இது வந்து டம்மியாக பயன்படுத்துறதுனால டம்மி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே பாய்ன்றது சிங்குலர்ன்றதுனால தேர்ன்றது இங்கே சிங்குலராக இருக்குது. அதே மாதிரி இங்கே 7 கேர்ள்ஸ்ன்றது ப்ளூரல்ன்றதுனால இங்கே தேர்ன்றது நம்ம ப்ளூரலாக கருது. சரிங்களா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நமக்கு கட்டாயம் வந்து நவுன் அண்ட் தர் டைப்ஸ், அதில் ஒரு கேள்வி. ப்ரோனவுன் அண்ட் தர் டைப்ஸ், அட்வெர்பு அண்ட் தர் டைப்ஸ், அட்ஜெக்டிவ் அண்ட் தர் டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 to 4 கேள்விகள் வந்து அதில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கிளிப்டு வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம முழுசும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த ரிவைஸ் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏற்கனவே பார்த்ததில் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்ன மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு வரும்ன்றதை நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதில் கிளிப்டு வேர்டுன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த ரெகுலர் வேர்டை நம்ம பயன்படுத்துறதில்ல, அந்த வேர்டுக்கு அந்த வேர்டோட டிமினிட்டிவ்னா ஷார்ட் ஃபார்ம்,
அந்த வேர்டு பெரிய வேர்டோட சின்ன வடிவத்தை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ உதாரணமா டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கு. டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது இட் இஸ் எ ஒரிஜினல் வேர்ட். இந்த ஒரிஜினல் வேர்டோட ஷார்ட் ஃபார்ம், அதோட சின்ன சைஸ், டெமினிட்டிவ் சைஸ் தான் நம்ம பாருங்க டெமோ. பாருங்க டெமோ இப்படி பயன்படுத்தும். சரிங்களா? இது கிளிப்டு வேர்டு. அப்போ ஒரு பெரிய வேர்டை முன்பக்கம் கிளிப் பண்ணா ஃப்ரண்ட் கிளிப்பிங், பின்பக்கம் கிளிப் பண்ணா பேக் கிளிப்பிங். அந்த பேக் கிளிப்பிங்கை பாருங்க, நம்ம வந்து பேக் பின்பக்கம் கிளிப் பண்ணிட்டு முன்னாடி யூஸ் பண்றோம், அதனால இது பேரு ஃப்ரண்ட் கிளிப்பிங். சரிங்களா? இந்த டெமோன்றது டெமான்ஸ்ட்ரேஷன்ன்றதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து டெமோ. ஸோ இந்த மாதிரி பின்பக்கம் இருக்கிறத தேவையில்லைன்ட்டு முன்பக்கம் மட்டும் பயன்படுத்தும். சிலதை வந்து முன்பக்கம் மட்டும் தேவையில்லை, பின்பக்கம் இருக்கிறத நம்ம பயன்படுத்தும். ஸோ அடுத்தது சிலது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர்னு இருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த வார்த்தையை பாருங்க, இதுல வந்து ஃப்ரண்ட் கிளிப்பிங் இருக்கு, பேக் கிளிப்பிங் இருக்கு. இடையில இருக்கிற சென்டர்ல இருக்கிறத மட்டும் நம்ம பயன்படுத்தும். அப்ப கிளிப்பிங் வந்து 3 வகை. சரிங்களா? அந்த 3 வகையில கட்டாயம் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் நமக்கு வருது. இதுல மேத்தமேட்டிக்ஸ்னு இருக்கு. இதை எப்படி நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. மேத்தமேட்டிக்ஸ் எல்லாரும் நாம வந்து மேத்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுவோம். இது தவறு. மேத்ஸ்னு கிளிக் பண்ணக்கூடாது. என்னன்னு பண்ணோம்? மேத் அப்படின்னு தான் கிளிக் பண்ணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மைக்ரோஃபோன் இருக்கு. மைக்ரோஃபோன் இருக்கு. இதை தயவு செஞ்சு நம்ம வந்து மைக்குன்னோ, எம்ஐசி மைக்குன்னோ அல்லது மைக்ரோன்னோ அல்லது போனுன்னோ கிளிக் பண்ணக்கூடாது. இதுக்கு ஸ்பெல்லிங் வேற, எம்ஐகேஇ மைக். ஸோ இப்படி தான் நம்ம கிளிக் பண்ணும். ஸோ வேர்ட் கிளிப்பிங்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் கொஷின் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பேப்பர் ஃபர்ஸ்ட்லேயும் ஆகட்டும் செகண்ட்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்னன்னா அனிமல்ஸ் and their young ones. யங் ஒன்ஸ்ன்னு கேட்கலாம், அல்லது ஆஃப் ஸ்ப்ரிங். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ஆஃப் ஸ்ப்ரிங். யங் ஒன்னுனாலும் ஒன்று தான், ஆஃப் ஸ்ப்ரிங்னாலும் ஒன்று. ஆஃப் ஸ்ப்ரிங்னா என்ன அர்த்தம்? குட்டிகள். அதோட சின்ன, அதோட யங் ஒன், அதோட குட்டிகள். இப்போ ஒரு விலங்கு, அதோட குட்டிகள். அதில் வந்து நிறைய நமக்கு கேட்குறாங்க. அது பேப்பர் ஃபர்ஸ்ட்டில் இது அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு. பேப்பர் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா, அனிமல்ஸ் அண்ட் தர் யங் ஒன்ஸு. அடுத்தது அனிமல்ஸ் அண்ட் தர் கிரைஸ். அனிமல்ஸ் பாருங்க, அனிமல்ஸு கிரைஸ் எப்படி கத்துதுன்றது. அடுத்தது அனிமல்ஸு, அடுத்தது அதோட ஹோம்ஸ், அதோட வீடுகள். இதெல்லாம் ஏற்கனவே நடத்தியிருக்கோம் நம்ம. நீங்கள் இப்போ சப்போஸ் அந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா தயவு செஞ்சு ரெக்கார்டட் வீடியோஸை கேட்டு வாங்கி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அனிமல்ஸு யங் ஒன்ஸு, அனிமல்ஸு ஆஃப் ஸ்ப்ரிங்கு, அனிமல்ஸு கிரைஸு, அனிமல்ஸு ஹோம்ஸு. அடுத்தது வந்து இதுவே வந்து கலெக்டிவ் நவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக சில விலங்குகள் அதோட குரூப் நேம் பாருங்க, அனிமல்ஸு அதோட குரூப் நேம். சரிங்களா? கூட்டமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? இப்போ உதாரணமாக ஆடு மாடுகள் இருக்கு, அதை நம்ம கேட்டல் அப்படின்னு சொல்றோம். கேட்டல் கால்நடைகள். ஸோ அப்படி ஒரு விலங்கு அதோட. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கட்டாயம் வந்து பேப்பர் ஃபர்ஸ்ட்ல இடம்பெறும், பேப்பர் செகண்ட்லேயும் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணமாக அனிமல்ஸ் அண்ட் தர் யங் ஒன்ஸில் பாருங்க, டாக் இருக்கு. டாகோட பெட்டை நம்ம இது அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து பப்புன்னு சொல்லலாம், அல்லது பப்பி. இது ஆண் குட்டியாக இருந்தாலும் சரி, பெண் குட்டியாக இருந்தாலும் நம்ம பப் அல்லது பப்பின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ஷீப் இருக்கு. ஷீப்பு இந்த இதுக்கு இதோட குட்டி வந்து லேம்பு. பியர் இருக்கு பாருங்க, பியர் இருக்கு, கரடி இருக்கு, டைகர் இருக்கு. இந்த கரடி டைகரோட குட்டியை நம்ம என்னன்னு சொல்றோம்? கப்பு. கரடி அதோட குட்டியை வந்து கப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப ஜீப்ரா இருக்கு. ஜீப்ரா வரிக்குறிதரை இருக்கு, அதோட குட்டியை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? ஃபோயல். சரியா? அதே மாதிரி இந்த ஃபோயல்ன்றதை இன்னொன்னுக்கும் நம்ம சொல்றோம். அது எதுன்னா ஹார்ஸ்
குதிரையோட குட்டிக்கு பேர் ஃபோயல். அப்போ நீங்கள் இதில் பாருங்கள் எது எது லிங்காக பாருங்கள், பியர் டைகர் ரெண்டுக்கும் கப்பு, அதே மாதிரி ஜீப்ராவுக்கு ஃபோயல், ஹார்ஸ்க்கும் ஃபோயல். அடுத்து பாருங்க டக்லன்னா டக்கு, வாத்து இருக்கு இல்லைங்களா, இந்த டக்கை வந்து டக்லிங். ஸோ இந்த மாதிரி யங் ஒன்ஸு இதெல்லாம் சொல்லலாம். இப்போ மங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா, அது இன்ஃபேண்ட்டு, அதோட குட்டி. ஸோ இப்படி இந்த இதில் வந்து கட்டாயம் வந்து நமக்கு பேப்பர் 1ல் வந்து 2 கேள்விகள் வரலாம். பேப்பர் 2 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஒரு கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன, அனிமல்ஸு யங் ஒன்ஸு, அனிமல்ஸு கிரைஸு, அனிமல்ஸு ஹோம்ஸு, அனிமல்ஸு, அடுத்தது குரூப் நேம்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அஃபிக்ஸஸ். அஃபிக்ஸஸ்னால் நமக்கு தெரியும் ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ், அதாவது ஒரு இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் வெக்காபுலரி பில்டிங், அதாவது புதிய வார்த்தைகளை உருவாக்குற ஒரு மெத்தட். காயினிங் நியூ வேர்ட்ஸ், புதிய வார்த்தைகளை உருவாக்குற மெத்தடு தான் நம்ம அஃபிக்ஸஸ் சொல்கிறோம். இந்த அஃபிக்ஸஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு 2 வகை இருக்கு. ஒன்று ப்ரிஃபிக்ஸு, இன்னொன்று சஃபிக்ஸு. ப்ரிஃபிக்ஸ்ன்றது நம்ம ரூட் வேர்டு இருக்கு. இப்போ ஒரு மேனேஜ்னு இருக்கு, இந்த மேனேஜ் கூட நம்ம மிஸ்மேனேஜ். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது முன்னாடி சேர்த்தி மிஸ்ன்ற வார்த்தையை முன்னாடி சேர்த்தி மேனேஜ்னு சொல்லிட்டோம். அல்லது அட்வான்டேஜ்னு இருக்கு, அட்வான்டேஜ் பாருங்க, அட்வான்டேஜ், இதுக்கு பின்னாடி நம்ம ஏஜிஇ புது வார்த்தையை சேர்த்து அட்வான்டேஜ் அப்படின்னு புதுசாக ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸுன்றதே ஒரு வார்த்தையினுடைய முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் சில எழுத்துக்களை சேர்த்து புதிய வார்த்தைகளை உருவாக்குற மெத்தடை தான். இப்போ ரெலவெண்ட்டுன்னு இருக்கு, அது முன்னாடி ஐஆர் சேர்த்துனீங்கன்னா இர்ரெலவெண்ட்டுன்னு. இப்போ சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மீனிங் வரும். எது சார் ஆப்போசிட் மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரு, இல்லு, அடுத்தது இம்மு, அடுத்தது இன்னு, சரிங்களா, அடுத்தது டிஸ்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட் மீனிங். ரெலவெண்ட்னு இருக்கு, ஐஆர் சேர்த்துனீங்களா இர்ரெலவெண்ட். ரெகுலர்னு இருக்கு, ஐஆர் சேர்த்துனீங்கன்னா இர்ரெகுலர், ஆப்போசிட் மீனிங். அடுத்து பாருங்க டிஸ்ன்னு இருக்கு, கனெக்ட், டிஸ்கனெக்ட், ஆப்போசிட் மீனிங். பாசிபிள், இம்பாசிபிள், ஆப்போசிட் மீனிங். அடுத்து பாருங்க இன்னுன்றது சில நேரங்களில் நமக்கு ஆப்போசிட் மீனிங் கொடுக்கக்கூடியது. டைஜஷன், இன்டைஜஷன், ஸோ ஆப்போசிட் மீனிங். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு கேள்விகள் கேட்பாங்க. இது பேப்பர் ஃபர்ஸ்ட்லேயும் சரி பேப்பர் செகண்ட்லேயும் சரி கட்டாயம் இடம்பெறக்கூடிய ஒரு கேள்வி. இதில் வந்து ஆன்சர் நமக்கு கேள்வி எப்படி சார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which among the following is placed before அப்படின்னு கொடுத்து இங்க பாருங்க ஷீப் இப்படி ஒரு வார்த்தை கொடுத்துட்றாங்க. இந்த வார்த்தை முன்னாடி எந்த இதை வந்து பிளேஸ்டு பிஃபோர் அல்லது பிளேஸ்டு ஆஃப்டர், பிளேஸ்டு பிஃபோர் அல்லது பிளேஸ்டு ஆஃப்டர், இந்த வார்த்தைக்கு முன்னாடி எதை பயன்படுத்தலாம், பின்னாடி எதை பயன்படுத்தினா உங்களுக்கு புதிய வார்த்தை உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஷீப்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இம்மு, அடுத்தது இஷு, அடுத்தது இட்டு, அடுத்தது ஏஜி, இப்படி கொடுக்குறாங்க. இதில் எதை இந்த வார்த்தைக்கு பின்னாடி நீங்கள் பயன்படுத்தலாம், பிளேஸ்டு ஆஃப்டர் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மு வராது, இட்டி வராது, ஏஜியும் வராது. என்ன பயன்படுத்தலாம்னா இஷ்ன்னு பயன்படுத்தலாம். ஷீப்பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சை, கூச்சம், சரிங்களா? அப்போ பிளேஸ்டு பிஃபோரு, பிளேஸ்டு ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை, சரிங்களா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் நமக்கு
பேப்பர் ஃபர்ஸ்ட்லையும் சரி பேப்பர் செகண்ட்லையும் நமக்கு கேட்குறாங்க. டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவ்க்கும் அட்வெர்புக்கும் இன்னொரு பேர் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். பாருங்க, அட்ஜெக்டிவ் அடுத்தது அட்வெர்ப், இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் பேரு டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்னு சொல்றோம். ஏன் சார் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்னா இது வந்து ஒரு நவுனையோ வெர்பையோ டிஸ்கிரைப் பண்ணும், அதாவது விளக்கம் விரிவாக்கம் தரும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அதனால இதை வந்து நம்ம டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்னு சொல்றோம். சரிங்களா? எப்படி சார் பாருங்க, விமல் இஸ் ஏ டால் பாய். இங்க பாருங்க, பாய்ன்றது நவுனு, இந்த டால்ன்றதும் ஏன்றதும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். யாரை பத்தி? விமல்ன்ற பையனை பத்தின அடிஷனல் தகவல், கூடுதல் தகவல். இட் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதனால இதை வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்னு சொல்றோம். பாருங்க, இதுவே நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, அதனால இது ஒரு அட்ஜெக்டிவ். அது இல்லாமல் இது நவுனுக்கு அடிஷனலாக இருக்கு, அதனால இது ஒரு அட்ஜெக்டிவ். சார் ஆர்டிக்கலை போய் அட்ஜெக்டிவ்னு சொல்றீங்க சார். ஆமா, ஆர்டிக்கல் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஆர்டிக்கல் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஏன் சார் அது அட்ஜெக்டிவ்னு சொல்றோம்னா இட் இஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டு நவுன். சரிங்களா? நவுனுக்கு எக்ஸ்ட்ரா தகவலாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் டிஸ்கிரைபிங் வேர்ட், அல்லது இங்க இந்த கிராமர்ல டிஸ்கிரைபிங் வேர்டுன்னு சொல்றோம், அதுக்கு இன்னொரு பேர் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க அட்வெர்ப். ஹி வாக்ஸ் ஸ்லோலி. ஹி வாக்ஸ் ஸ்லோலி. இப்போ எங்க பாருங்க, வாக்ஸ்ன்றது வெர்பு, வாக்ஸ்ன்றது வெர்பு. இந்த ஸ்லோலின்றது எதை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நடக்கிறார். he walks slowly. அப்ப ஸ்லோலின்றது இட் இஸ் a description about the action done by the subject. இந்த சப்ஜெக்ட் என்ன வேலையை செய்யுது அப்படின்றத நமக்கு டிஸ்கிரைப் பண்றதுனால இது வந்து அட்வெர்ப். சரிங்களா? வினை சொல்ல வெர்பை டிஸ்கிரைப் பண்றதுனால இது அட்வெர்ப். சரிங்களா? இந்த டிஸ்கிரைபிங் வேர்டு நமக்கு கேள்வியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பாருங்க. சரிங்களா? இந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை இன்னொரு நேம்லயும் நமக்கு அழைக்கிறாங்க. இதை என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ் அட்வெர்ப்ஸை இன்னொரு பேர் சொல்றாங்க, அதுக்கு பேரு டிட்டர்மினர். பாருங்க, டிட்டர்மினர். டிட்டர்மினர். ஸோ டிட்டர்மினர் அப்படின்றதும் கிட்டத்தட்ட டிஸ்கிரைபிங் வேர்டு தான், அட்ஜெக்டிவ் பத்தின இதுதான். என்னென்ன சார் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் இருக்கு, டிட்டர்மினர் என்னென்ன இருக்கு? இந்த டிட்டர்மினர் அப்படின்றது என்னென்ன சார் பாருங்க. ஒன்று ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் சார், ஆர்டிக்கல் கேள்விகள் எப்படி சார் நமக்கு பரீட்சையில் வரும்? ஆர்டிக்கல் கேள்விகள் பாருங்க, ஒன்று நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கேட்கலாம். ஸ்பாட் தி எரர், இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஸ்பாட் தி எரர், ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ he is an university student. இப்படி கொடுத்துட்டு பாருங்க, இது ஏ, இது பி, an university சி, ஸ்டூடெண்ட் டி, இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு இந்த பக்கம் நோ எரர், எப்படி கொடுப்பாங்க. இதில் கொடுத்துட்டு ஆன்சர் வந்து பாருங்க, ஏவுக்கு வந்து சி, பிக்கு வந்து ஏ, சிக்கு வந்து டி, டிக்கு வந்து none of this, எப்படி கேட்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டிக்கல்னா என்ன நம்ம ஏற்கனவே நடத்திருக்கோம். ஆர்டிக்கல்னா என்ன? ஆர்டிக்கல்ன்றது ஒரு டிட்டர்மினர். டிட்டர்மினர்னா என்ன அர்த்தம்னா சப்ஜெக்டை எவ்வளவு, எத்தனை, எப்படி அப்படின்னு முடிவு பண்ணுறது. டிட்டர்மைன் என்ன? உறுதிப்படுத்துறது. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்றது, சப்ஜெக்டை பற்றி சொல்றது, அதனால அதுக்கு பேர் டிட்டர்மினர். அல்லது சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறது, ஸோ அதனால அதுக்கு பேர் டிட்டர்மினர், டிஸ்கிரைபிங் வேர்ட் டிட்டர்மினர் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு எப்படி சார் பதில் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல்னா நமக்கு ரெண்டு வகையான ஆர்டிக்கல் இருக்கு. என்னென்ன? டெஃபினட் ஆர்டிக்கல், இன்டெஃபினட் ஆர்டிக்கல். டெஃபினட் ஆர்டிக்கல்ன்றது தி, இன்டெஃபினட் ஆர்டிக்கல்ன்றது ஏ அண்ட். சரிங்களா? இப்போ ஏ எங்கெங்க பயன்படுத்தலாம்? ஏன்றது ஒன்று குறிக்கிறது.
he is a man. அப்போ நம்ம எண்ணிக்கை ஒன்று குறிக்கணும். அது இல்லாமல் மெய்யெழுத்தில் தொடங்குற வார்த்தைகளுக்கு நீங்கள் மேன், உமன், ஸோ அந்த மாதிரி மெய்யெழுத்துக்களை தொடங்குற வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து ஏ பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது ஆன் எங்கெங்க பயன்படுத்தலாம்? ஆன் எங்கெங்க பயன்படுத்தலாம் பாருங்க. AEIOU இந்த இடங்கள்ல நீங்க ஆன் பயன்படுத்தலாம். சரிங்களா? ஆன் ஆரஞ்சு, ஆன் ஆப்பிள் உயிரெழுத்துல தொடங்கு. அடுத்தது ஹச் சைலண்ட். ஹச்ன்ற எழுத்து சைலண்ட்ல இருக்குன்னா அங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஹச்ன்றதை நம்ம படிக்கல, ஒரு வார்த்தையில ஹச்ன்னு இருக்கு. உதாரணமா he is an honest man பாருங்க. he is an honest man. honest man. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. இந்த நம்ம இங்க ஓவுல இருந்து தான் படிக்கிறோம். ஆனஸ்ட், ஹானஸ்ட்னு படிக்கல. சரிங்களா? ஹச்சை விட்டுட்டு ஆனஸ்ட்னு படிக்கணும். அப்போ ஹச் சைலண்டா இருக்கிற இடத்துல நீங்க ஆன் பயன்படுத்தலாம். ஆனா இங்க சார் AEIOU இருக்கே சார், யூனிவர்சிட்டின்னு இருக்கே சார் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த யூனிவர்சிட்டின்றதுல நம்ம யூனிவர்சிட்டி அப்படி படிக்கிறோம். யூனிவர்சிட்டி யூன்ற எழுத்துல படிக்கல, யூ அப்படின்ற அந்த மெய்யெழுத்துல படிக்கிறோம். ஸோ அதனால இங்க ஆன்ன்றது தப்பு. அப்போ உங்க ஆன்சர் பாருங்க, சிக்கு ஏ தான். உங்களுக்கு எங்க மிஸ்டேக் இருக்கு பாருங்க. ஏவில் மிஸ்டேக் இருந்தா ஆன்சர் ஏ, பியில் இருந்தா பி, சியில் இருந்தா சி, டியில் இருந்தா டி. இதுல எதுவுமே இல்லை சார் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் இ. சரிங்களா? ஏபிசிடி இ கொடுப்பாங்க. ஆனா இங்க நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன் யூனிவர்சிட்டின்றதுல தவறு இருக்கு. ஸோ அதனால இந்த ஏன்றது தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்படி கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் கொஸ்டின் எப்படி சார் இருக்கும்னா ஸ்பாட் தி எரர்ல கேட்கலாம். ஸ்பாட் தி எரர். ஸ்பாட் தி எரர்னா ஒரு வாக்கியத்தில் எங்க தவறு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரும். இதை பார்த்துங்க. இப்போ நம்ம டிட்டர்மினர் அதை பார்த்துட்டோம். இப்போ டிட்டர்மினர் அப்படின்றது என்ன சார்? டிட்டர்மினர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 5-6 வகையான டிட்டர்மினர்ஸ் இருக்கு. ஒன்னாவது டிட்டர்மினர் பாருங்க. ஒன்னாவது டிட்டர்மினர் ஆர்டிகல்ஸ். இந்த ஒன்னாவது டிட்டர்மினர் ஆர்டிகல். என்னென்ன ஆர்டிகல் இருக்கு பாருங்க. ஏ அண்ட் தி, இது 3 ஆர்டிகல்ஸ். சரிங்களா? இந்த ஆர்டிகலை நம்ம டிட்டர்மினர்னு சொல்றோம். ஏன் சார் இதை டிட்டர்மினர் அப்படின்னு சொல்றோம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ he is an honest man பாருங்க. ஆன்ன்றது ஒன்றுன்னு, ஒருத்தர், இவர் ஒரு நேர்மையானவர், ஒரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இவரு எத்தனை பேருன்னு நமக்கு டிட்டர்மைன் பண்ணுது. அதனால இது பேரு டிட்டர்மினர். சரிங்களா? இதுல ஆர்டிகல்ல எந்த இடத்துல ஆர்டிகல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு, அதாவது எங்கெங்க பயன்படுத்தணும்னு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நம்ம பழைய வீடியோ பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய நீங்க கிளாஸ் அப்சர்வேஷன் பண்ணி நீங்க நோட்ஸ் எழுதிருப்பீங்க, அதை பாருங்க. இதுல எங்கெங்க நம்ம பயன்படுத்துறோன்றதை விட எங்க பயன்படுத்தக்கூடாது. இப்போ he is suffering from malaria அப்படின்னு இருக்கு. he is suffering from a malaria, the malaria, on malaria வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிசீஸ் நேம் இருந்ததுன்னா அந்த டிசீஸ் நேமுக்கு முன்னாடி ஆர்டிகல் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அப்போ எங்க பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது ஆர்டிகல் சம்பந்தமானது. அடுத்தது டிட்டர்மினர்ல ஆர்டிகல் ஒரு டிட்டர்மினர். அடுத்தது இன்னும் என்னென்ன சார் டிட்டர்மினர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டிட்டர்மினர் ப்ரோனவுன்ஸ். பாருங்க. டிட்டர்மினர்ல இது கட்டாயம் நமக்கு டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர் கேட்கலாம். 6 டிட்டர்மினர் இருக்கு. என்னென்ன பார்த்தீங்க? 1 ஆர்டிகல், 2 ப்ரோனவுனு, 3 டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ், 4 பொசசிவ், 5 குவான்டிஃபையர், 6 நியூமரல்ஸ். பாருங்க. 1 ஆர்டிகல், 2 ப்ரோனவுன்ஸ் கொஞ்சம் முன்ன சொன்னேன். எத்தனை ப்ரோனவுன் இருக்கோ அது பூராமே டிட்டர்மினர் தான். அடுத்தது பாருங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். அடுத்தது 4 பொசசிவ்ஸ்,
5 குவான்டிஃபையர். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் கூட தனித்தனி கேள்விகளாக வரலாம். வாட் இஸ் குவான்டிஃபையர்னு கூட கேட்கலாம். குவான்டிஃபையர்னா வேற ஒன்றும் இல்லைங்க, குவாலிட்டி. குவாலிட்டியை சொல்கிறது தான் இது குவான்டிட்டியை சொல்கிறது. குவான்டிஃபையர்னா என்ன? குவான்டிட்டி. குவான்டிட்டி அளவு, அளவை சொல்கிறது. பாருங்க, ஐ ஏட் சம் ரைஸ். பாருங்க, நான் கொஞ்சோண்டு சாதம் சாப்பிட்டேன், கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன். பாருங்க, சம். சரிங்களா? சம். இது வந்து குவான்டிஃபையர். மெனி பாய்ஸ், தேர் ஆர் மெனி பாய்ஸ். ஹியர் இஸ் ஃபியூ கேர்ள்ஸ். சரிங்களா? இப்போ இந்த மெனி, ஃபியூ, சம் பாருங்க, இதுல மெனி, ஃபியூ, இந்த சம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து குவான்டிட்டியை சொல்லுது, அளவை சொல்லுது. ஸோ அதனால அதுக்கு பேர் குவான்டிஃபையர். அளவை சொல்றதுனால அதுக்கு பேர் குவான்டிஃபையர். அடுத்து பாருங்க, ஆறாவது உங்களுக்கு வந்து நியூமரல்ஸ். நியூமரல்ஸ், இந்த நியூமரல்ஸும் வந்து உங்களுக்கு என்னதுங்க? நியூமரல்ஸ்ன்றது வந்து ஒரு டிட்டர்மினர். சார் நியூமரல்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமர்னா நம்பர், எண்ணிக்கை. அப்ப அந்த எண்ணிக்கையை சொல்றது. இப்போ பாருங்க, திஸ் இஸ் தி ஒன்லி ஒன் சென்டர் இன் KGI. This is the only one center in Krishnagiri. So the only one, இது வந்து எண்ணிக்கையை சொல், நம்பரை சொல். ஸோ அதனால வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லலாம், இதை வந்து நியூமரல்ஸ், எண்ணிக்கையை சொல்றது. அல்லது இது பாருங்க, there is one boy and 7 girls. ஸோ இப்படி எண்ணிக்கையை சொன்னா இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? நியூமரல்ஸ்னு சொல்றோம். அப்ப டிட்டர்மினர் பாருங்க, கட்டாயம் இடம்பெறக்கூடிய ஒரு கேள்வி. டிட்டர்மினர் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆகட்டும், செகண்ட் பேப்பர் ஆகட்டும் வரும். அதுல பாருங்க, டிட்டர்மினர்ன்றது உங்களுக்கு வந்து உங்களுக்கு 6 டைப் இருக்கு. ஆர்டிகல் இருக்கு, ப்ரோனவுன்ஸ் இருக்கு, டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்ன்றது என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸு, இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். திஸ் இஸ் தி பாய் whom I met yesterday. நேத்து இந்த பையனை நான் பார்த்தேன். சரிங்களா? These are oranges. Those are delicious. ஸோ இப்படி எல்லாம் சொல்றது. தீஸு, தோஸு, திஸ்ஸு, தட்டு, இதெல்லாம் வந்து சச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது பூரா உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ். சரிங்களா? டெமான்ஸ்ட்ரேஷன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டி காட்டுது. சரிங்களா? பாயிண்ட் அவுட் பண்றது. பாயிண்ட் அவுட் பண்றது தான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னு சொல்றோம். அடுத்தது பொசசிவ்ஸுக்கு கொஞ்சம் முன்ன பார்த்தோம். பொசசிவ்ன்றது ஓனர்ஷிப்பை சொல்றது. மை புக்கு, யுவர் புக்கு, அவர் ஸ்கூலு, ஹிஸ் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இப்படி எல்லாம் சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னங்க? பொசசிவ்ஸ். அடுத்தது வந்து குவான்டிஃபையர்னா குவான்டிட்டி, எண்ணிக்கையை சொல்றது. அடுத்து நியூமரல்ஸ்னா நம்பர், எக்ஸாக்ட் நம்பரை சொல்றது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டிட்டர்மினர். சரியா? நெக்ஸ்ட் அன்ஸ்கிராபிள். அன்ஸ்கிராபிள் இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே ஒவ்வொரு டெட்லையும் கேட்கப்பட்ட கேள்வி மாடல் கேள்விகள் இருந்து நம்ம ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்ஸ்கிராபிள். அன்ஸ்கிராபிள்னா என்ன அர்த்தம்னா, எழுத்துக்களை இடமாடி போடுவாங்க. வேர்டு ஜம்பிள்ட் ஆகிருக்காது, பதிலாக வேர்டில் இருக்கிற வார்த்தைகள் ஜம்பிள்ட் ஆகிடும். இப்போ உதாரணமா இப்போ பாருங்க, இப்படி இருக்கு அன்ஸ்கிராபிள்ன்றாங்க. அன்ஸ்கிராபிள்னா இதை வந்து வரிசைப்படுத்தி ஒரு வார்த்தையா மாற்றணும். எப்படி மாற்றலாம் பாருங்க, இது வேர்ட், WORDன்றதை இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் அன்ஸ்கிராபிள். இப்போ இந்த வார்த்தையை சொல்றேன் பாருங்க, இதை நீங்க அன்ஸ்கிராபிள் பண்ணும் பாருங்க. IGEGLG இதை அன்ஸ்கிராபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வார்த்தை கிடைக்குது? கிக்கிள்,
கிகிள்னா தெனாவட்டா சிரிக்கிறது, கிண்டலா சிரிக்கிறது. அடுத்து பாருங்க, இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, OOLEGG. இதை அன்ஸ்கிராபிள் பண்ண உங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை கிடைக்குங்க? நம்ம செல்லில் நெட்டில் பண்ணுறோம் இல்லைங்களா, கூகுள் சர்ச் பண்ணுற அந்த சர்ச் என்ஜினை குறிக்கக்கூடிய. ஸோ இது வந்து அன்ஸ்கிராபிள். இது மாதிரி ஒரு கேள்வி கட்டாயம் நமக்கு பேப்பர் ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எங்கே சார் இருக்குது? 6th 7th 8th புக்கில் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு ஒர்க்கு, கட்டாயம் வந்து நம்ம வந்து 6th to 8th வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற எக்ஸசைஸுமே ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம். தயவுசெய்து அதை பார்த்துட்டு போங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து டீச்சர்ஸ்க்காக, ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்காக நடத்தக்கூடிய டெஸ்ட்டுன்றதுனால கண்டிப்பாக புத்தகத்தில் இருந்து தான் நமக்கு கேள்விகள், புத்தகத்தில் இருக்கிற அப்படியே மேக்ஸிமம் புக் பேக்காக இருக்கிறதுக்கு கூட கேள்விகள் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். நடத்தினதையும் புக்கையும் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்பர் பேட்டர்ன். இதில் ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன சார் நம்பர் பேட்டர்ன்? இப்போ பாருங்க, SCDTEFUGH, அப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க, அடுத்து WKL இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த டேஷில் வந்து என்ன ஆன்சர் வரும்? அப்போ இது ஒரு நம்பர் பேட்டர்ன். இந்த நம்பர் பேட்டர்னுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு நமக்கு கொஸ்டின் பேப்பரில் ரஃப் ஒர்க் செய்யறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. 2 பேஜ் 3 பேஜ் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஒர்க் செய்கிற பகுதியில் நீங்கள் தயவு செஞ்சு ஏபிசிடி எழுதிங்க. இப்போ ஏபிசிடி எழுதிட்டு நம்பர் போட்டு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மொத்தம் 26 எழுத்துக்கையும் நம்ம எழுதி. இப்போ இப்படி எழுதிட்டு ஒரு எழுத்து விட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துங்க அவசரத்தில். இப்போ எஸ்சி, இப்போ எப்படி இருக்கு பாருங்க, எஸ்ஸுக்கு அடுத்தது டி வருது, டிக்கு அடுத்தது யூ வருது, அடுத்தது வந்து டபிள்யூ. அப்போ யூக்கு அடுத்தது என்ன வரும் பாருங்க, இங்க யூக்கு அடுத்தது வில தொடரும். நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ வந்து CMN, B UJI, அடுத்து C பார்த்தீங்கன்னா VIJ, D வந்து IJT எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெட்டரா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து STU, அடுத்து V வரணும், அடுத்து W வரணும். அப்போ என்ன பண்ணீங்க, ஒரு எழுத்து விட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க CD, ரெண்டும் ஜாயிண்டா. CDக்கு அடுத்தது EF, அடுத்து பாருங்க GH, அடுத்து பாருங்க ஆக்சுவலா அடுத்தது என்ன வரணும், IJ வரணும். பாருங்க IJ வரும். அப்ப அந்த மாதிரி அடுத்து பாருங்க IJக்கு அடுத்தது KL வந்துருக்கு, KL. அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் பேட்டர்ன் நமக்கு அதாவது எத்தனை எழுத்து விட்டு, ஒரு எழுத்து விட்டா, 2 எழுத்து விட்டா, ஒற்றைப்படையில இரட்டைப்படையிலையா, எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஏபிசிடி முழுமையாக எழுதிட்டு நம்ம ஆன்சர் பண்ண ஈஸியாக. சரிங்களா? ஓகே, இதுல கட்டாயம் ஒரு கேள்வி நமக்கு இருக்கு, அது நம்பர் பேட்டர்ன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னும் கேட்குறாங்க. எப்படின்னா, இப்போ உதாரணமா பேக் இஸ் 10, teacher is 60, book is 43, then what is school? பாருங்க, பேக்ன்றது 10, டீச்சர்ன்றது 60, புக்குன்றது 43. அப்படின்னா ஸ்கூல்ன்றது எவ்வளவுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்பர் பேட்டர்ன். இப்போ நம்பர் பேட்டர்ன்ல நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பார்க்கறது பேக்னு பாருங்க, பேக்ன்றது பின்றது 2வது எழுத்து,
அடுத்து பாருங்க ஏன்றது 1வது எழுத்து, ஜின்றது 7வது எழுத்து. அப்ப இது மூணையும் கூட்டினீங்களா 10 வருது. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் கூட்டி பாருங்க. டீச்சர்ன்றதுல ஒரு எழுத்துக்கும் நம்பர் போட்டு அப்படியே கூட்டினீங்களா இதுல 60 வரும். புக்குன்றது கூட்டினீங்களா 40 வரும். அடுத்தது ஸ்கூல்ன்றது என்ன அப்படின்னு கூட்டினீங்களா உங்களுக்கு ஆன்சர் வந்து 72 வரும். உங்களுக்கு பாருங்க எப்படி கொடுப்பாங்க. ஏ ஏ வந்து 40, பி வந்து 76, சி வந்து 80, டி வந்து 72. ஸோ இப்படி கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தாங்களா நம்பர் பேட்டர்ல நீங்க ஆன்சர் இப்படி கண்டுபிடிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல 2 விதமான கேள்விகள் வரலாம். எழுத்தை விட்டு அந்த சீக்வன்சி மாறாம கண்டுபிடிக்கிறது. அடுத்தது வந்து இந்த எழுத்துக்களுடைய மதிப்பை போட்டு வேல்யூ, டோட்டல் வேல்யூ எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி நம்பர் பேட்டர்ல கட்டாயம் ஒரு கேள்வி வருது. தயவுசெய்து நம்ம புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு போங்க. 8th 7th நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது பார்த்துக்க. அடுத்தது வந்து rearrange some parts of sentence. பாருங்க, rearrange ஒரு சென்டென்ஸை நீங்க 4 3 வெட்டி அதை வந்து ஜம்பிள்ட் ஆயிருக்கும் நீங்க அரேஞ்ச் பண்ணணும். பாருங்க இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட், if you need my help, if you need my help டேஷ் கொடுத்துட்டு இப்போ பாருங்க P promptly. பாருங்க இது முழுசும் சேர்ந்து ஒரு லைன் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை தனித்தனியா ஜம்பிள்ட் பண்ணிட்டு இதை எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு அரேஞ்ச் பண்ணும். ரீஅரேஞ்ச் வரிசைப்படுத்தணும். பாருங்க எப்படி வரிசைப்படுத்திருக்கான். ஏ ஆன்சர் ஏ வந்து எஸ் கியூ பி ஆர், பி கியூ பி எஸ் ஆர். அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா கியூ எஸ் ஆர் பி. அடுத்து டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கியூ ஆர் பி. ஸோ இப்படி நமக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எதுல இப்போ இஃப் யூ நீட் மை ஹெல்ப் அப்படின்றதுக்கு அடுத்தது எது வரும்னு பார்ப்போம். இந்த 4ல் எது வரும் பாருங்க. பி கியூ ஆர் எஸ்ன்ற இந்த 4ல் எது எந்த வரிசை பிரகாரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிசை எப்படி இருக்குன்னா இஃப் யூ நீட் மை ஹெல்ப். பாருங்க, நீங்க எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க என்ன பண்ணணும். எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆஸ்க் ஃபார் அட்டெண்டன்ஸ். சரி பாருங்க, இந்த ஹெல்ப்புக்கு அடுத்து என்ன வரணும். ஆஸ்க் ஃபார் அட்டெண்டன்ஸ். என்னுடைய உதவியாளர்களை கேளுங்கள். கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும். ப்ராம்ப்ட்லி அண்ட் பொலைட்லி. எங்க உதவியாளர்கிட்ட நீங்க சரியானதாகவும் நல்ல முறையிலையும் கேட்கணும். மரியாதை கொடுத்து அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க. கேட்டீங்கன்னா who have instructions, அவங்களுக்கு நாங்க தகவல் சொல்லியிருக்கிறோம் என்னன்னு, டு ஹெல்ப் அவர் கஸ்டமர். பாருங்க, நீங்க என்ன பண்ணணும். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா நீங்க யார்கிட்ட கேட்கணும். அட்டெண்டன்ட் எங்களுடைய உதவியாளர்கள் கிட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும். மரியாதையா கேட்கணும். மரியாதையா கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம். who have instructions, அவங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு உதவி பண்ண. சரிங்களா. அப்ப வரிசையா வருது பாருங்க. என்ன அப்ப இந்த ஆன்சர் நமக்கு B ல இருக்கு. பாருங்க, if you need my help ask for attendance promptly and politely who have instructions to help our customers. சரிங்களா. இப்போ இது வரிசையா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கட்டாயம் நமக்கு பேப்பர் ஃபர்ஸ்ட்லையும் செகண்ட்லையும் வருது. தயவு செஞ்சு நீங்கள் ஆன்சரை இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின், எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்து ஒன் டஸ் நாட் பிலாங் டு திஸ் குரூப். பாருங்க, ஒன் டஸ் நாட் பிலாங் டு திஸ் குரூப். இதுல இருக்கிறதுல
ஒன்று வந்து இந்த குரூப் கிடையாது. பாருங்க, எல்லாமே இந்த குரூப்பு, ஆனால் ஒன்று மட்டும் கிடையாதுன்றான். பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்லிக், ரெண்டாவது சீசம், சீசம், மூணாவது மஸ்டர்ட், நாலாவது ஆலிவ், அஞ்சாவது கார்ன். ஸோ இப்படி கொடுத்துட்டு ஒன் டஸ் நாட் பிலாங் டு திஸ் குரூப், ஒன்று மட்டும் இந்த குரூப்ல இந்த தொகுதியில் வராது எது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் இங்கே கேட்குறான். ஒன்று கார்லிக், ரெண்டு பி மஸ்டர்ட், சி ஆலிவ், டி கார்ன். ஸோ இப்படி கேட்குறாங்க. பாருங்க, ஒன் டஸ் நாட் பிலாங் டு திஸ் குரூப், ஒன்று மட்டும் இந்த குரூப் கிடையாது. அப்படின்னா எது சார் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, கார்லிக் பூண்டு, சீசம் ஆயில், மஸ்டர்டு, ஆலிவ் எல்லாமே உணவு ப்ரிப்பேர் பண்றதுக்கான பொருள்கள், எல்லாமே உணவுல இடம் பெறக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ், உணவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு பார்ட்டிசிபென்ட் உணவுல இருக்கக்கூடியது. ஆனா இந்த கார்ன் அப்படின்றது பாருங்க, இந்த கார்ன்ன்றதே தனியா உணவு. பாருங்க, இதெல்லாம் சாப்பாட்டுல சேர்த்துற பொருள்கள், இதுவே சாப்பாடு. அப்ப இதுதான் ஆன்சர். ஒன் டஸ் நாட் பிலாங் டு திஸ் குரூப். சரிங்களா? ஸோ இப்படி நீங்க எல்லாத்தையும் இதை வந்து எல்லாத்துக்கும் ஒரு காமன் யூனிக் கோஆர்டினேஷன் இருக்கும். அது எதுன்னு கண்டுபிடிக்கும். ஸோ இந்த கேள்வி பேட்டர்னை மறந்துடாதீங்க. ஒன் டஸ் நாட் பிலாங் டு திஸ் குரூப். ஸோ இப்படி ஒரு கேள்வி நமக்கு வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது? இப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு இன்னென்ன மாதிரி கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய கொஷின்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சொன்னதுக்கும் வந்திருக்கிற கேள்விகளுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எப்படி நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணோம், அந்த எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அடுத்து பாருங்க, இதில் வந்து இப்படி கொடுப்பாங்க பாருங்க, ஸ்பைசி, இதை அரேஞ்சிங் அட்ஜெக்டிவ்ஸ். நல்லா ஞாபகம், இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். பாருங்க, ஸ்பைசின்றதும் மோஸ்ட்ன்றதும் காமன்ன்றதும் தீன்றதும், இது எல்லாமே ஸ்பைசின்றது அதாவது காரம், அதாவது உணவுல சேர்த்தக்கூடிய நம்ம ஒரு வாசனை அல்லது உணவுல டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த கார ஐட்டம். இப்போ இது மோஸ்ட்ன்றதும் காமன்ன்றதும் தீன்றதும் இந்த ஸ்பைசியோட இது பாருங்க, இது நவுனு, இதெல்லாம் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவை எப்படி சார் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அட்ஜெக்டிவ் அரேஞ்ச் பண்றதுக்கான மெத்தட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, குவான்டிட்டி நல்லா ஞாபகம். குவான்டிட்டினா என்ன அர்த்தம்? அதாவது எண்ணிக்கை. சரிங்களா? நம்பர், குவான்டிட்டி நம்பர். அடுத்தது பாருங்க, குவாலிட்டி அல்லது ஒப்பீனியன். தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க. அடுத்தது சைஸ், அடுத்தது ஏஜ், அடுத்தது கலர். ஸோ இந்த வரிசையை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. பாருங்க, குவாலிட்டி, சைஸு, ஏஜ், கலர். இப்போ இங்க பாருங்க, இங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட், இதுல பாருங்க தீன்றது என்னதுங்க? பர்டிகுலர், அதாவது ஒன்றை குறிக்கிறது. ஆர்டிக்கல் இல்லைங்களா? எண்ணிக்கையை குறிக்கிறது தான் ஆர்டிக்கல். பாருங்க, ஏ அண்ட் தி, இது மூணுமே ஆர்டிக்கல், அது எண்ணிக்கையை குறிக்கும். அப்போ குவான்டிட்டின்றது எண்ணிக்கை. எண்ணிக்கை என்ன சார் இங்க? தி. அடுத்தது மோஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு குவாலிட்டி அல்லது ஒப்பீனியனை குறிக்கும். ஸோ அதனால த மோஸ்ட். அடுத்தது காமன்ன்றது உங்களுக்கு வந்து கலர், இது சைஸு
அதை பாருங்க, இதுவும் வந்து காமன்ன்றது வந்து உங்களுக்கு ஒப்பீனியன். அப்போ தி மோஸ்ட் காமன் ஸ்பைசி. பாருங்க, இது அப்ஜெக்டிவ் அரேஞ்ச் பண்றது. தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க. பேப்பர் ஃபர்ஸ்ட்ல இது உறுதியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேப்பர் செகண்ட்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்துங்க. பாருங்க, இது அரேஞ்ச் பண்ற மெத்தடு. பாருங்க, குவான்டிட்டி, குவாலிட்டி அல்லது ஒப்பீனியன், சைஸு, ஏஜ், கலர். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. இப்போ ஸ்மால் மோல் ஏன்னு இருக்கு. இதுல மோல்ன்றது தான், அதாவது மருன்றது தான் உங்களுக்கு நவுனு, மற்றது பூரா அப்ஜெக்டிவ். எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. ஏன்றது எண்ணிக்கை, குவான்டிட்டி. அடுத்தது ஸ்மால்ன்றது சைஸு. இதுல பாருங்க, எல்லாமே கொடுத்துருப்பான்னு இல்லை, சில அப்ஜெக்டிவ் கொடுக்கலாம், சில அப்ஜெக்டிவ் கொடுக்காம இருக்கலாம். கொடுத்துருக்கிறத நீங்க வரிசைப்படுத்தணும். எப்படி வரிசைப்படுத்தலாம்? குவான்டிட்டி ஃபர்ஸ்ட், நம்பரு, அடுத்தது குவாலிட்டி அல்லது ஒப்பீனியன், அடுத்தது சைஸு, ஏஜ், கலர். ஸோ அப்படி பார்க்கும்போது இது பாருங்க குவான்டிட்டி, இது பாருங்க சைஸு, இது பாருங்க கலரு, இது நவுனு. அப்ப ஆன்சர் என்னன்னு எழுதுவீங்க? ஏ ஸ்மால் பிளாக் மோல். ஸோ இப்படி எழுது. சரிங்களா? ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் வரிசைப்படுத்துறது இதுக்கு ரீஅரேஞ்சிங் அப்ஜெக்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தயவு செஞ்சு நோட் பண்ணிங்க. இது உங்களுக்கு ஆன்சர் வரத்துக்கு, கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து டைப்ஸ் ஆஃப் போயம்ஸ். டைப்ஸ் ஆஃப் போயம். நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற போயம்னோட வகைகளை பற்றி, என்னென்ன வகைகள் போயம் நமக்கு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சானட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சானட்டு பார்த்தீங்கன்னா 14 வரி பாடல், 14 லைன்ஸ் போயம். இந்த 14 லைன்ஸ் போயம் பார்த்தீங்கன்னா 8 லைனை வந்து ஆக்டேவ்னு சொல்றாங்க, 6 லைனை வந்து சசட்டுன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த 8, 6, 14 லைன் கொண்ட பாடலுக்கு பேரு சானட். சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது 6 to 10th வரைக்கும் நான் சொல்றேன். சரிங்களா? 6 to 10th வரைக்கும் இந்த போயம் தான் பெரும்பாலும் கொடுத்துருக்காங்க. ஒன்று சானட்டு, அடுத்தது ஆன்சிடோட். இப்படி ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு போயம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அது வந்து இது என்னன்னா ஃபேபிள்ஸ். அதாவது ஃபேபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விலங்குகள் வந்து பேசுற மாதிரியான கதை. இதுல இந்த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட்ன்ற போயம்ல நமக்கு கிரிக்கெட்ன்றது ஒரு பூச்சி, ஆண்ட்ன்றது எறும்பு, இது ரெண்டும் பேசிக்கிற மாதிரி வரக்கூடிய கதை. ஸோ அந்த மாதிரி போயம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கான்கிரீட் போயம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் போயம் இது என்ன சார் அப்படின்னா, இப்போ பேர்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பறவைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பறவையை அவுட்லைன் வரைஞ்சிடுறது. இப்படி ஒரு பறவை இருக்குன்னா, இது பறக்குதுன்னா, இதுல இங்கே பேர்ட் இஸ் ஹை சோர் இன் தி ஸ்கை. ஸோ இப்படி அந்த அந்த பொம்மையோட அந்த அந்த பிக்சரை வந்து வரைஞ்சி, அந்த பிக்சர்ல வார்த்தையிலே பிக்சர் வரைஞ்சிடும். அதுக்கு பேர் கான்கிரீட் போயம். அடுத்து அதாவது ஒன்றும் இல்லைங்க, கான்கிரீட் போயம்னா என்ன அர்த்தம்னா, அவுட்லைன் ஷேப். அந்த அந்த விலங்கோட அந்த அந்த உயிரினத்தோட அவுட்லைனை வரைஞ்சி அதை வார்த்தைகள் அதில் எழுதுறது. அதுதான் உங்களுக்கு வந்து கான்கிரீட் போயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்குவைன் போயம்னு இருக்கு. சின்குவைன் போயம் இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லைன் போயம். இது ஜப்பனீஸ் போயமு, வெறும் 5 லைன்ஸ் மட்டும், வெறும் 5 லைனு, மொத்தம் வெறும் 11 வார்த்தைகளை வச்சு பயன்படுத்துறது. 11 வேர்ட்ஸ், ஜஸ்ட் 11 வேர்ட்ஸு, 5 லைன்ஸ். அந்த 5 லைனில் 11 வார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணி வரக்கூடிய போயம். பெரும்பாலும் இது ரொம்ப நகைச்சுவையாக எழுதக்கூடிய சில்லி போயம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கட்டாயம் ஒரு கேள்வி இருக்குங்க, பார்த்துங்க. அடுத்து பாருங்க லிமெரிக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்குவைன் மாதிரி இதுவும் ஒரு போயம். இது வந்து நான் சென்சிக்கல் போயம். இது அதாவது போகிற போக்கில் எதையை பற்றியாவது எழுதுறது. சரிங்களா? நான் சென்சிக்கல் போயம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இட்டினரி அப்படின்றது என்னன்னா டீட்டெயில் பிளான் ஆஃப் ஜேர்னி. டீட்டெயில் பிளான் ஆஃப் ஜேர்னி. இது போயமில் வராது. இது பாருங்க, இது போயம் கிடையாது. இது வந்து ஒரு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க 6th to 8th. இட்டினரி அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. வாட் இஸ் இட்டினரின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஸோ அப்போ இட்டினரின்றது என்னென்னா டீட்டெயில் பிளான் ஆஃப் ஜேர்னி. இப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ரெஃப்ரெஷ் ஆகிடணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், சாப்பிட்டு பஸ் பிடிக்கணும். ஸோ இப்படி வரிசைப்படுத்தி உங்களுடைய பிளானை சொல்கிறது தான் இட்டினரின்னு பேர். லாஜிக்கல் சீக்வென்ஸ்னா பாருங்க, நமக்கு கேள்வி எப்படி இருக்கலாம்னா இப்படி இருக்கும் பாருங்க. லீவ்ஸு, ஃப்ரூட்டு, இப்படி வேர்ட்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க பாருங்க. ஏவில் ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் எது ஃபஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு வரும். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு விதை போடணும், விதை போட்டால் வேர் விடும், வேர் விட்டால் இலைகள் வரும், இலைகள் வந்தால் ஃப்ளவர்ஸ் வரும், ஃப்ளவர் வந்த பிறகு பழமாக மாறும். ஸோ இதுதான் லாஜிக்கல் சீக்வென்சி. ஸோ அப்போ ஆன்சர் என்ன பாருங்க, ஃபஸ்ட்டு சீடு விதை. ஆனால் உங்களுக்கு பியில் என்னன்னு கொடுத்துருப்பான், ஃபஸ்ட்டு ரூட்டுன்னு கொடுத்துருப்பான், சியில் என்ன கொடுத்துருப்பான், ஃப்ளவர்ஸ்ன்னு கொடுத்துருப்பான். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஏதாவது 1 2 மாற்றிடுவாங்க. மற்றபடி லாஜிக்கல் சீக்வென்சி ஒரு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதோட லாஜிக்கல் சீக்வென்சி பாருங்க. சீடு விதை, விதை என்ன கொடுக்கும், ஃபஸ்ட்டு வேர் விடும், வேர் என்ன ஆகும், வேர் விட்ட பிறகு இலைகள் வரும் ஃபஸ்ட்டு. அடுத்து இலைகள் வந்த பிறகு உங்களுக்கு என்ன வரும், மலர்கள் வரும், மலர்கள் வந்த பிறகு அடுத்தது பழம் வரும். ஸோ இதுதான் லாஜிக்கல் சீக்வென்சி. சரிங்களா? இந்த லாஜிக்கல் சீக்வென்ஸில் இப்படி ஒரு கேள்விகள் நமக்கு வருது பாருங்க. காம்பவுண்ட் வேர்டு 2 வார்த்தைகள் கொடுத்து இதை என்னன்னு கேட்கலான்னா, இப்போ உதாரணமாக நவுன் ப்ளஸ் நவுன், நவுன் ப்ளஸ் நவுன் காம்பவுண்ட் வேர்டு எது? இப்போ ஒரு 4 வார்த்தை கொடுத்துருவாங்க. சரிங்களா? 4 வார்த்தையில் ABCD 4 கொடுத்துட்டு இதில் நவுன் ப்ளஸ் நவுன் எது? அல்லது இதுவே வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம் பாருங்க. மேட்ச் தி ஃபாலோயிங், மேட்ச் தி ஃபாலோயிங் இப்படி கூட கேட்கலாம் பாருங்க. இது என்னன்னு கொடுக்கலாம், இங்கிலீஷ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், டீச்சிங் இங்கிலீஷ். இதுல நவுன் பிளஸ் நவுன் எது சொல்லுங்க? இங்கிலீஷ்ன்றது பாருங்க, நவுன் என்ன, பெயர் சொல்லு பிளஸ் பெயர் சொல்லு. அப்ப பாருங்க, இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்டோட பெயர். ஸோ அதனால ஒரு லாங்குவேஜோட பெயர் நவுனு. டீச்சர்ன்றவரு த பர்சன் ஹூ டீச்சர்ஸ் தி லாங்குவேஜ். அப்போ இதுவும் நவுனு. அப்போ நவுன் பிளஸ் நவுனு இது பாருங்க. இங்கிலீஷ் டீச்சர்ன்றது நவுன் பிளஸ் நவுனு. ஆனா பாருங்க, டீச்சிங் இங்கிலீஷ்ன்றது இது பாருங்க, இது நவுனு, இது ஜரண்டு, ஜரண்டு. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல இப்படி இப்படி கேட்கலாம். மேட்ச் தி ஃபாலோயிங்ல பார்த்தீங்கன்னா இங்க ஏ ரூட்டு ஏரியல் எப்படி கொடுப்பாங்க. இங்க பாருங்க, 1 பாடி, 2 ரூட்டு, 3 சில். ஸோ இப்படி இப்படி கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. காம்பவுண்ட் வேர்டு தான், ஆனால் மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி மேட்ச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்க. இதை மேட்ச் இந்த மாதிரி கொடுத்தாருன்னா நீங்கள் இதை வந்து விண்டோ எது கூட சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ சீல் பாருங்க. விண்டோ சீல், விண்டோ சீல்ன்றது என்ன? ஜன்னலில் வரக்கூடிய ஓப்பனர். ஒரு ஜன்னல் இருக்கு, விண்டோ இருக்கு, விண்டோவில் தனித்தனி சின்ன சின்னதாக ஓப்பன் பண்ணிக்கலாம், செல்ஃப் மாதிரி. ஸோ அது பேர் விண்டோ சீல்னு பேர். அடுத்து பாருங்க, பிஸி, பிஸி பாடி, பிஸி பாடி. பிஸி பாடின்றது என்ன? யார் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி கோல் மூட்டிக்கிட்டே இருப்பார், இன்னொருத்தரை பற்றி தேவையில்லாத காசிப் கிசு கிசு சொல்லிக்கிட்டே இருப்பார், அவருக்கு பேர் பிஸி பாடின்னு பேர். அடுத்து பாருங்க, ஏரியல் ரூட்டு, ஏரியல் ரூட்டு. ஏரியல் ரூட்டுன்னா உங்களுக்கு தெரியும், ரூட்டுன்றது
தரைக்கு கீழே செடியோட வேர் பகுதியை நம்ம ரூட்டுன்றோம். தரைக்கு மேலேயே வந்து மரத்துலேருந்தே வேர்கள் வரும். ஆலமரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். அது பேனியன் ட்ரீல வரக்கூடியது. அது அது மேலே வர ரூட்டுன்றதுனால, வேறுன்றதுனால அது பேர் விழுதுகள். அப்போ ஏரியல் ரூட்டுன்னா விழுதுகள்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டில் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. அடுத்து வந்து இப்படி இன்னொன்று லாஜிக்கல் ரீசனிங்கில் இப்படி கேட்பாங்க. லாஜிக்கல் முன்ன நம்ம பார்த்துறது லாஜிக்கல் சீக்வென்சி, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான். லாஜிக்கல் ரீசனிங் இது எப்படி இருக்கும்னாக்க இங்க பாருங்க, பார்க்கு எப்படி கேட்பாங்க. இப்ப பாருங்க, லாஜிக்கலா யோசிக்கணும். பாருங்க, பார்க்குன்றது என்ன? மரத்துல இருக்கக்கூடிய மேல இருக்கிற பட்டை, மரத்தோட தோல். அப்ப அதுக்கு பேரு பாருங்க, மரத்துக்கு பேரு, மரக்கட்டைக்கு பேரு டிம்பர். டிம்பருக்கு மேல இருக்கிற தோலுக்கு பேரு பார்க்கு. சரிங்களா? இப்போ ஃப்ளவர், அதுக்கு மேல இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இவங்க ஆன்சர் என்ன கொடுக்குறான்? 1 பிரான்ச், 2 பி வந்து பிளான்ட், சி வந்து ஃப்ரூட், டி வந்து ஸ்டெம். எப்படி கொடுக்குறாங்க? இதுல லாஜிக்கல் சீக்வென்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, டிம்பர் மேல இருக்கிறது, அதாவது மரக்கட்டை மேல இருக்கிறது பட்டை பார்க்கு, பூவுக்கு மேல இருக்கிறது, அதாவது எதுக்கு மேல பூ இருக்குன்னு பார்க்கணும். நீங்க பூ வந்து பழமா கொடுக்குன்னு தான் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். பூ ஃப்ளவருக்கு அடுத்து ஃப்ரூட்ன்றது தான் நம்ம யோசிப்போம். ஆனா இது பாருங்க, டிம்பர் மேல தோல் இருக்கு, பார்க்கு பட்டை இருக்கு. அப்ப எது மேல ஃப்ளவர் இருக்குன்னு பார்ப்போம். எது மேல ஃப்ளவர் இருக்கு? ஸ்டெம்மு, அந்த பூவை தாங்குற கிளை, அந்த சின்ன ஸ்டெம், பூவை தாங்குற அந்த கிளைக்கு பேரு ஸ்டெம். அப்போ அது மேல இது இருக்கு. அப்ப இந்த மாதிரி பார்க்கறது லாஜிக்கல் ரீசனிங். தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துங்க, கட்டாயம் வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அக்ரனைம்ஸ், அப்ரிவேஷன், அக்ரனைம்ஸ் அப்ரிவேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன். இதுல கட்டாயம் நமக்கு ஒரு கேள்விகள் வரும். அக்ரனைம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அப்ரிவேஷனை வார்த்தையாவே உச்சரிக்கிறது. இப்ப பாருங்க, நீங்க இதை படிங்க. இது ஹூ, ஹூன்னே படிக்கிறோம், வார்த்தை மாதிரியே படிக்கிறோம். ஆக்சுவலா இது என்ன? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம். அதை நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை ஹூன்னே படிக்கிறோம். அடுத்து அப்ரிவேஷன் பாருங்க. இப்போ BA அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, கான்ட்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, கான்ட்ராக்ஷன்னா முன்னாடி இருக்க ஒரு எழுத்தை விட்டுறணும், பின்னாடி ஒரு எழுத்தை விட்டோம், உள்ள வந்து சில எழுத்துக்களை வெளியே எடுத்துறோம். இப்போ உதாரணமா டாக்டர்னு இருக்கு, டாக்டர்னு இருக்கு. இப்போ டாக்டர்ன்றத பாருங்க, டியை விட்டுறோம், ஆரை விட்டுறோம், உள்ள இருக்கிற எழுத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை எப்படி பயன்படுத்துறோம்? டிஆர்னு பயன்படுத்துறோம். இது கான்ட்ராக்ஷன். ஸோ உங்களுக்கு கேள்வி என்னன்னு கேட்கலாம், வாட் இஸ் கான்ட்ராக்ஷன் கேட்கலாம், வாட் இஸ் அப்ரிவேஷன் கேட்கலாம், அல்லது ஒரு அப்ரிவேஷன் கொடுத்து அதுக்கு விளக்கம் கேட்கலாம். உதாரணமா உங்களுக்கு பாருங்க, ஏடிஎம்னு இருக்கு. இந்த ஏடிஎம் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம்? எனி டைம் மணி. சரியா? இப்படி கொடுக்கலாம். இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன சார் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் அல்லது ஆட்டோமேட்டட். நல்லா நினைச்சிங்க, ஏடிஎம்க்கு ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம் அல்லது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஸோ இப்படி தான் நமக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து, எக்ஸ்பேன்ஷன் கரெக்டாக பார்க்கணும். நல்லா பார்த்துங்க. இது 8th புக்லேயும் இருக்கு, 10th புக்லேயும் இருக்கு, நிறைய இருக்கு, எல்லா வகுப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம், அதில் பார்த்துங்க. தயவு செஞ்சு இதில் வந்து இந்த கேள்விகள் கட்டாயம் நமக்கு இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஆஃப் ஏ லெட்டர். அனாட்டமி ஆஃப் ஏ லெட்டர். ஒரு நமக்கு தெரியும், லெட்டர் வந்து நமக்கு 2 விதமான லெட்டர் இருக்கு, ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர். அதாவது அஃபிஷியல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர்ன்றது அஃபிஷியல் லெட்டர். அஃபிஷியல் லெட்டர்னா இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு எழுதுகிற லெட்டர்.
அது எப்படி இருக்கணும் பாருங்க. அஃபிஷியல் லெட்டர் வந்து ஃப்ரம் டு சப்ஜெக்ட் சாரு, இது சாரு ரெஸ்பெக்டட் சாரு, அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து பாடி ஆஃப் லெட்டரு, அதுக்கு கீழே கன்க்ளூடிங் பேராகிராஃப், இந்த மாதிரி எல்லாம் வருது சரிங்களா. அதுதான் நம்ம அனாட்டமி ஆஃப் லெட்டர்னு சொல்றோம். லெட்டர்ல என்னென்ன இருக்கணும் சரியா, அதுக்கு பேர் அனாட்டமி ஆஃப் லெட்டர். இதுல எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃப்ரம் அட்ரஸ்னா உங்களுக்கு தெரியும், சென்டர்ஸ் அட்ரஸ்னா உங்களுக்கு தெரியும், டு அட்ரஸ்னா தெரியும். இதுல தெரியாத ஒரே ஒரு அல்லது தெரியாதுன்னா நம்ம மறந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று சல்யூட்டேஷன். சல்யூட்டேஷன் சல்யூட்டேஷனா வேற ஒன்றும் இல்லைங்க, சார் ரெஸ்பெக்டட். இந்த ரெஸ்பெக்டட் சார் அல்லது சார் அல்லது டியர் சார் இப்படி சொல்றோம் பாத்தீங்களா, இதுக்கு பேரு சல்யூட்டேஷன் பேர். அடுத்து பாருங்க க்ளோசிங் பேராகிராஃப். கடைசி பாருங்க, ஒரு லெட்டர் ரைட்டிங்ல எத்தனை பேராகிராஃப் சார் இருக்கலாம் அப்படின்னா மேக்சிமம் 3 பேராஸ் இருக்கலாம். 3 பேராஸ், 3 பேரா இருக்கலாம். இந்த 3 பேராவில் கடைசி 3வது பேரா பேர் க்ளோசிங் பேரா. 3வது பேராகிராஃப் பேர் என்னங்க, க்ளோசிங் பேராகிராஃப். அடுத்து பாருங்க, இந்த க்ளோசிங் பேராகிராஃப்க்கு கீழே தேங்கிங் யூன்னு எழுதுறோம் இல்லையா, தேங்கிங் யூன்னு எழுதுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேரு, இந்த தேங்கிங் யூன்னு எழுதுறதுக்கு பேரு காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ். தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ். பாருங்க, க்ளோசிங் சல்யூட்டேஷன், பாடி ஆஃப் லெட்டரு, க்ளோசிங் பேரா, காம்ப்ளிமெண்டரி க்ளோஸு, அதுக்கு அடுத்து பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது என்ன சார் அப்படின்னு வந்தா வேற ஒன்றும் கிடையாதுங்க, தேங்கிங் யூ. தேங்கிங் யூன்னு எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது சார் சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சார், சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையெழுத்து போடுறீங்க பார்த்தீங்களா சிக்னேச்சர், அந்த சிக்னேச்சருக்கு பேரு உங்களுக்கு சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது ஒரு லெட்டர்ல என்னென்ன பகுதிகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதுக்கு பேரு அனாட்டமி ஆஃப் லெட்டர். ஸோ அதுக்கு பேர் என்னங்க, அனாட்டமி ஆஃப் லெட்டர். லெட்டர்ல என்னென்ன இருக்கணும்னு சொன்னோம்னா அதுக்கு பேரு அனாட்டமி ஆஃப் லெட்டர். ஸோ இது வந்து கட்டாயம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விதான். அடுத்து பாருங்க, அடுத்து புளூரலைசேஷன். புளூரலைசேஷன்னா சிங்குலர் புளூரல். சிங்குலர் புளூரல் உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கூட கேட்கலாம். சிங்குலர் ஒரு பக்கம் கொடுத்துட்டு அந்த மாதிரி கேட்கலாம், அல்லது தனித்தனி வார்த்தைகளாக கேட்கலாம். இப்போ உதாரணமா சிங்குலர் புளூரல் எப்படி சார் நம்ம ஒரு சிங்குலர் வார்த்தையை எப்படி புளூரலா மாற்றுவோம் பாருங்க. மொத மெத்தேடு எஸ் சேர்த்துறது, அடுத்த மெத்தேடு இஎஸ் சேர்த்துறது, அடுத்த மெத்தேடு ஐஇஎஸ் சேர்த்துறது. அதாவது சிங்குலர் வார்த்தை கூட ஐஇஎஸ் சேர்த்துனீங்கன்னா புளூரல் ஆயிடும். அடுத்து பாருங்க விஇஎஸ் சேர்த்துறது சரிங்களா. இப்போ இதெல்லாம் எது கூட சேர்த்தணும் சார், இப்ப பாருங்க. இப்போ உதாரணமா உங்களுக்கு இப்போ ஆர்மி இப்படி இருக்கு. ஆர்மின்ற வார்த்தையோட புளூரல் என்ன சார், ஆர்மின்ற வார்த்தைக்கு புளூரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தை ஒய்ன்ற எழுத்துல முடியுது. ஒய்ன்ற எழுத்துல முடியறதுனால இந்த ஒய்யை நீக்கிட்டு நீங்க ஐஇஎஸ் சேர்த்தணும். பாருங்க ஆர்மிஸ் புளூரல் ஆயிடுச்சு சரிங்களா. அப்ப இது பாருங்க எஸ் சேர்த்துறது, இஎஸ் சேர்த்துறது, ஐஇஎஸ் சேர்த்துறது, விஇஎஸ் சேர்த்து. இப்போ உதாரணமா பாருங்க பாக்ஸ்னு இருக்கு, நீங்க எக்ஸ்ல முடியுது. இது எப்படி நீங்க புளூரலா மாத்தலாம், நீங்க கண்ணை மூடிக்கிட்டு எக்ஸ்ல முடிஞ்சா அப்படியே இஎஸ் சேர்த்துனீங்கன்னா பாக்ஸஸ் மாறும். இப்போ இஎஃப் அல்லது எஃப்இல முடியுது, நீங்க என்ன பண்ணுவீங்க, உதாரணத்துக்கு ஒய்ஃப் இஎஃப்ல முடியுது, நீங்க என்ன பண்ணுவீங்க, இஎஃப்ல முடிஞ்சா அல்லது எஃப்இல முடிஞ்சா நீங்க என்ன பண்ணணும், விஇஎஸ் சேர்த்தணும். பாருங்க WVES வைஃப்ஸ், எஃப்ஏ நீக்கிட்டு. ஆனா உங்களை ஏமாத்துறதுக்கு பரீட்சையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாருங்க ஒய்ஃப் விஇஎஸ்
இப்படியே கொடுப்பாங்க. வைஃபீஸ் இப்படி கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், எஃப்ஏ நீக்கிட்டு எழுதணும். பாருங்க, ஒய்ல முடிஞ்சா ஒய்யை நீக்கிட்டு எழுதணும், ஐஎஸ் சேர்த்து எழுதணும். சரிங்களா? அடுத்தது இஎஸ் சேர்த்து எழுதுறது, அடுத்து ஐஎஸ் சேர்த்து எழுதுறது, அடுத்து விஇஎஸ் சேர்த்து எழுது. சரிங்களா? அதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற எழுத்து நீக்கிட்டு நீங்க எழுதணும். சரிங்களா? இது புளூரலைசேஷன் நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம். பாருங்க, இது இல்லாம இர்ரெகுலர் புளூரலைசேஷன் இருக்கு. இர்ரெகுலர் புளூரலைசேஷன்ன்றது என்ன சார்? இப்போ யூஎஸ்ல முடியுது பாருங்க, ஃபோக்கஸ்னு இருக்கு, யூஎஸ்ல முடியுது. நீங்க என்ன பண்ணணும், இந்த யூஎஸ் நீக்கிட்டு ஐ சேர்த்தனீங்கன்னா புளூரல் ஆயிடும், ஃபோக்கி. அடுத்து பாருங்க, யூஎம்ல பாருங்க, டேட்டம், யூஎம்ல முடியுது. நீங்க யூஎம் நீக்கிட்டு ஏ சேர்த்தனீங்கன்னா ஆன்சர் ஆயிடும், டேட்டா. மீடியம், மீடியா. ஸோ இந்த மாதிரி நம்ம புளூரலைசேஷன் ஏற்கனவே நடத்திருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அடுத்தது இதிலே பார்த்தீங்கன்னா இந்த புளூரலைசேஷன்லேயே உங்களுக்கு ஹைப்பர்நேட்டட் வேர்டு வரும். பாருங்க, இங்க பாசர்ஸ், பாசர் பை இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு புளூரல் எழுதணும். என்ன பண்ணுவோம், பாசர் பைக்கு, இதுக்கு பாருங்க சின்ன ஒரு டேஷ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஹைப்பர்னேஷன், ஹைப்பர்நேட்டட் அப்படின்னு பேர். சின்ன டேஷ் பேர் ஹைப்பர். இந்த ஹைப்பர்நேட்டட் வேர்டுக்கு நீங்க பாருங்க, ஹைப்பர்நேட்டட்னா என்ன அர்த்தம், தூங்குதல்னு அர்த்தம், அதாவது மயக்கமா இருக்கிறதுன்னு அர்த்தம், ஹைப்பர்னேஷன். அப்ப அந்த ஹைபர்நேட்டட் வேர்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இது ஹைபர்நேட்டட், இது வந்து மயங்கி இருக்கிற வார்த்தை. மயங்காத வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாசர். ஸோ இது கூட தான் எஸ் சேர்க்கணும், பாசர்ஸ் பை, அதுதான் புளூரல். ஆனா உங்களை ஏமாத்துறதுக்கு பாசர் பைஸ் கொடுப்பாங்க. பாருங்க, இப்படி கொடுப்பாங்க, பாசர் பைஸ் இப்படி கொடுப்பாங்க. இது கூட எஸ் சேர்த்து கொடுப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க அதை பார்த்துங்க. ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம், நம்ம வீடியோஸ் பாருங்க, நம்ம எழுதியிருக்கிற நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சில நேரங்களில் உங்களை ஏமாத்துறதுக்கு இதே புளூரலைசேஷன்ல இப்படி கொடுப்பாங்க. பாருங்க, பர்னிச்சர், பர்னிச்சர்னு இருக்கு, இதுக்கு புளூரல் பர்னிச்சர்ஸ் கொடுப்பாங்க, பர்னிச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இது புளூரல் கிடையாது. பாருங்க, ஏன், பர்னிச்சர்ன்ற வார்த்தை சிங்குலராகவும் பயன்படுத்தலாம், புளூரலாகவும் பயன்படுத்தலாம். இப்ப ஃபுட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஃபுட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இதுக்கு சிங்குலர் என்ன, ஃபுட்டு, ஃபுட்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம், ஆனா அது கிடையாது. சரிங்களா? சிங்குலருக்கு ஐ லைக் தி ஃபுட்டு, ஓகே சிங்குலர். ஐ லைக் லாட் ஆஃப் ஃப்ரூட். பாருங்க, ஃபுட்டுன்றதுக்கு சிங்குலருக்கு ஃபுட்டு அதே வந்துடும். ஆனா புளூரலா சொல்லணும்னா ஏ லாட் ஆஃப், இப்படி ஒரு வார்த்தையை சேர்த்து, a lot of food variety, food varieties, இப்படி தான் நீங்க புளூரலா பண்ணணும். சரிங்களா? அப்போ புளூரலைசேஷன் நம்ம ஏற்கனவே நடத்திருக்கிறத பாருங்க. அடுத்தது வந்து சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷன் இது கட்டாயம் இடம்பெறக்கூடியது. ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர்ல இதுல கேள்வி இல்லாம இருக்கவே வாய்ப்பே கிடையாது. சிலபிஃபிகேஷன், ஒரு வார்த்தை எப்படி நம்ம எத்தனை சிலபிளா இருக்கு, சிலபிள்னா என்ன பாருங்க, அதாவது மினிமல் மீனிங்ஃபுல் சவுண்ட் யூனிட். ஒரு வார்த்தையில எத்தனை டைம் நம்ம படிக்கிறோமோ அத்தனை சிலபிள் இருக்கு. இப்போ உதாரணமா பாருங்க, பா நா நா, பனானா. இப்போ பாருங்க எத்தனை செட்டா படிக்கிறோம் பாருங்க, 3 செட்டா படிக்கிறோம். பா நா நா, இதுல பாருங்க, இதுல ஒரு உயிர் எழுத்து இருக்கு, இதுல ஒரு உயிர் எழுத்து இருக்கு, இதுல ஒரு உயிர். அப்போ ஒரு சிலபல்ல கட்டாயம் உயிரெழுத்து இருக்கணும், கட்டாயம் உயிரெழுத்து இருக்கணும். அப்படிதான் நம்ம சிலபலா பிரிக்கணும். சரிங்களா? இப்போ சிலபல்ன்ற வார்த்தையில எத்தனை சிலபல் இருக்கு சொல்லுங்க. சிலபல்ன்ற வார்த்தையில பாருங்க, சி லபல், சி லபல். லபல் அப்படின்றது 2 சிலபல் மாதிரி நம்ம படிக்கிறோம். ஆனா நல்ல ஞாபகம், இந்த உயிரெழுத்து கடைசியில வர பாருங்க, அல்டிமேட்ல வரக்கூடிய உயிரெழுத்தை நீங்க படிக்க கூடாது. அல்டிமேட்னா கடைசியா வர உயிரெழுத்தை நீங்க படிக்க கூடாது. இது பாருங்க, இதுக்கு இந்த பனானாவில் இதுக்கு பேரு
அல்டிமேட். இது பேப்பர் ஃபர்ஸ்ட்ல கேட்பாங்க. அல்டிமேட் சிலபல்னு பேர். அல்டிமேட்னா கடைசி சிலபல். இதுக்கு பாருங்க பென் அல்டிமேட் சிலபல்னு பேர். பென் அல்டிமேட் சிலபல்னு பேர். இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் சிலபல்னு பேர். ஸோ இது பேப்பர் ஃபர்ஸ்ட்ல கேட்பாங்க. பேப்பர் செகண்ட்ல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாருங்க பனானான்னு எடுத்துக்கிட்டீங்களா 3 சிலபல் இருக்கு. இந்த 3 சிலபலை நம்ம இப்படி பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் பாருங்க. கடைசி சிலபலுக்கு பேர் அல்டிமேட் சிலபல். கடைசி சிலபலுக்கு முன்ன இருக்கிற சிலபலுக்கு பேர் பென் அல்டிமேட் சிலபல். அதுக்கு அடுத்து இருக்கிற ஃபர்ஸ்ட் சிலபலுக்கு பேர் ஃபர்ஸ்ட் சிலபல். சரிங்களா? அப்போ நீங்க சிலபிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு வார்த்தையில வரக்கூடிய கடைசி ஈன்ற எழுத்தை விட்டுறணும். அடுத்து ஈடின்ற எழுத்தையும் விட்டுறணும். அடுத்து டிஇடின்ற எழுத்தையும் விட்டுறணும். சரிங்களா? அப்போ சிலபலுக்கு அப்படி பார்க்கணும். இப்போ இந்த வார்த்தையில எத்தனை சிலபல் இருக்கு பாருங்க. பார்லி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிரிபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கு. இதுல பாருங்க சஃபிக்ஸ் இருக்கு. பாருங்க பிரிபிக்ஸோ அல்லது சஃபிக்ஸோ வந்தா இது செப்பரேட் சிலபல். இப்ப பார்லியில பாருங்க இந்த லீன்றது சஃபிக்ஸ். ஸோ இது ஒரு சிலபல். சரிங்களா? அடுத்தது இந்த பார்லியில இங்க ஏன்ற ஒரு எழுத்து இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு. கடைசியா வர ஈன்ற எழுத்தை விட்டுறணும். அப்ப பார்லியில எத்தனை சிலபல் இருக்கு? பார்லின்ற வார்த்தையில 2 சிலபல் தான் இருக்கு. நல்லா ஞாபகம். அதுல 3 உயிர் எழுத்து இருக்கு. உயிரெழுத்து 2 இருக்கு. உயிரெழுத்து சத்தம் 1 இருக்கு. பாருங்க இந்த சஃபிக்ஸ்ல ஒய்ன்றது ஈன்ற சத்தம். ஸோ அதனால இது ஒரு தனி சிலபல். இந்த பார்ன்றதுல ஏன்ற உயிரெழுத்து இருக்கு, அது ஒரு சிலபல். இந்த ஈயை வந்து சிலபலா நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்போ கடைசியா வர இ இடி டிஇடி இதை வந்து நீங்க சிலபலா எடுத்துக்க கூடாது. அடுத்து பாருங்க வாண்டட்னு இருக்கு. வாண்டட்னு இருக்கு. இந்த வாண்டட்ன்ற வார்த்தையில நீங்க பாத்துங்க. நீங்க டிஇடின்னு வந்துச்சுன்னா பாருங்க இ இடி டிஇடி வந்துச்சுன்னா சிலபலா எடுத்துக்க கூடாது. ஆனா டிஇடின்னு வந்துச்சுன்னா நீங்க சிலபலா எடுத்துக்கணும். அப்ப இதுல எத்தனை சிலபல் இருக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாண்டட் 2 சிலபலா இருக்கு. அட்டெண்டட் டெண்டட் அப்போ 2 சிலபலா இருக்கு. அப்போ நல்லா ஞாபகம். உங்களுக்கு இது வந்து சிலபிஃபிகேஷன்ல கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கு. சிலபலை நீங்க பாத்துங்க. அடுத்தது வந்து இதுவும் வந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரக்கூடியது சென்டென்ஸ் பேட்டர்ன். சார் சென்டென்ஸ் பேட்டர்னா என்ன சார்? சென்டென்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். பாருங்க சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், காம்ப்ளிமெண்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். அடுத்தது வந்து அட்வெர்பியல் இருக்கும் அல்லது அட்ஜங்க்ட். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். He is a genius. இது என்ன சொல்லுங்க பாருங்க. ஹீன்றது ஒரு ஆளை குறிக்குது, சப்ஜெக்ட். இது வெர்பு. ஜீனியஸ்ன்றதை மறைச்சிக்கங்க. இதே மறைச்சிக்கிட்டா இந்த சென்டென்ஸ் அர்த்தம் கொடுக்காது. ஸோ அதனால இது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்டை பத்தி சொல்லுது. ஸோ இது சப்ஜெக்டை பத்தி சொல்றதுனால இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு பேரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். எப்படிங்க? டைரக்ட் இன்டைரக்டா டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ல சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. அப்ப இது என்ன காம்ப்ளிமெண்ட்? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். பாருங்க காம்ப்ளிமெண்ட் ஸ்பெல்லிங் COMPLE. காம்ப்ளிமெண்ட்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா கம்ப்ளீட்னு அர்த்தம், முழுமை, கம்ப்ளீட்னு அர்த்தம். அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்க. He made his cloth wet. பாருங்க இந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் பாருங்க. he சப்ஜெக்ட், made verb, his cloth ஆப்ஜெக்ட், வெட்ன்றது என்ன பாருங்க. வெட்டுன்றதை மறைச்சிக்கிட்டீங்களா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் முழுமையான அர்த்தம் கொடுக்காது. காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா முழுமையா அர்த்தம் கொடுக்கறது தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்றோம். ஸோ கம்ப்ளீட்டா அர்த்தம் கொடுக்காது. அப்போ இது காம்ப்ளிமெண்ட்.
இது என்ன காம்ப்ளிமெண்ட்னா ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வருது பாருங்க, இங்க சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வருது, அதனால சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொன்னேன். அதே மாதிரி இது ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வருது, ஸோ அதனால இதுக்கு பேரு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சரிங்களா? அப்போ சப்ஜெக்ட், நேமிங் வேர்டுக்கு சப்ஜெக்ட், ஆக்ஷன் வேர்டுக்கு வெர்பு, காம்ப்ளிமெண்ட்ன்றது கம்ப்ளீட். பெரும்பாலும் தொழிற்பெயர்கள் பூரா காம்ப்ளிமெண்ட் அல்லது அட்ஜெக்டிவா வர்றது பூரா காம்ப்ளிமெண்டா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் பக்கத்துல வந்தா அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வந்தா அதுக்கு பேர் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? இப்போ பேர்ட்ஸ் ஃப்ளை ஹைன்னு இருக்கு பாருங்க, பேர்ட்ஸ் ஃப்ளை ஹை. இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பேர்ட்ஸ் ஃப்ளை ஹை. இங்க பாருங்க, பேர்ட்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், ஃப்ளைன்றது வெர்பு. இங்க பாருங்க, இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா அர்த்தம் கொடுத்துருச்சு, பறவைகள் பறக்குது. சரிங்களா? இந்த ஹைன்றது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இது காம்ப்ளிமெண்ட்னா கம்பல்சரி, அட்வெர்பியல்னா அடிஷனல். இங்க பாருங்க, இது இது இல்லைன்னாலும் இந்த சென்டென்ஸ் அர்த்தம் கொடுக்கும். இங்க பாருங்க, வெட்டுன்றது இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் அர்த்தம் கொடுக்காது. he got his cloth wet அப்படின்னா அவன் அவனுடைய அந்த துணியை நனைத்து விட்டான், ஈரமாக்கி விட்டான். அப்ப இந்த ஈரம்ன்றது இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் முழுமையான அர்த்தமா கொடுக்காது. ஆனா இங்க பாருங்க, ஹைன்ற வார்த்தை இல்லைன்னா கூட இந்த சென்டென்ஸ் அர்த்தம் கொடுக்கும். அதனால இது ஏ அட்வெர்பியல். பாருங்க, காம்ப்ளிமெண்ட் கம்பல்சரி, அட்வெர்பியல்ன்றது அடிஷனல். சரிங்களா? பேர்ட்ஸ் பறக்குது, எங்க? உயரமாக. அப்ப அந்த உயரமாக இல்லைன்னா கூட பேர்ட்ஸ் பறக்குதுன்ற அர்த்தம் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால இது முழுமையான அர்த்தம் கொடுக்குது. ஸோ அதனால இது எஸ்விஏ, இது வந்து எஸ்விசி. எஸ்விசியில் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இது வந்து எஸ்விஓசி, இது சி வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதெல்லாம் கட்டாயம் இடம்பெறக்கூடிய கேள்விகளாக நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ், இது வந்து பாடல் பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கட்டாயம் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் பாருங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸில் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ உதாரணமாக இதில் என்னென்ன சார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலி, மெட்டாஃபர், அடுத்தது பர்சானிஃபிகேஷன், இப்படி பல இருக்கு. பாருங்க, சிமிலி அப்படின்னா என்ன? ஓமை. எப்படி இருக்கும் பாருங்க, ஆல். இதுல பாருங்க, நீங்க சிமிலினா கண்ணை மூடிட்டு பார்க்கலாம் பாருங்க. சோ, ஆஸ், லைக், தட். இதெல்லாம் ஒரு வாக்கியத்தில் இருக்குதுன்னா, ஒரு சென்டென்ஸ்ல இருக்குன்னா நீங்க கண்ணை மூடிட்டு சிமிலின்னு எழுதலாம். சோ, ஆஸ், லைக், தட். அடுத்து பாருங்க மெட்டாஃபர். மெட்டாஃபர்ன்றது பாருங்க, he is a lion. இதுல பாருங்க, he is like a lion. பாருங்க, he is like a lion, அவன் ஒரு சிங்கம் போன்றவன். அப்ப he is like a lion அப்படின்னு சொன்னா நீங்க இந்த லைக்ன்றது வந்து வார்த்தை இருந்தா அது சிமிலி, உருவகம். இது ஓமையணி. மெட்டாஃபர்ன்றது என்ன? உருவகம். பாருங்க, இதுல பாருங்க, உங்களுக்கு அவன் சிங்கம் போன்றவன் அப்படின்னு சொல்லாம அவன் சிங்கம். அப்ப அதுவே வந்து இது அந்த அவனை வந்து அவனை சிங்கமாவே நம்ம ஒப்பிடுறோம். போல, போன்ற அப்படின்ற வார்த்தை இருந்தா சிமிலி, இல்லைன்னா மெட்டாஃபர். சரிங்களா? அடுத்து பாருங்க பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் என்ன அர்த்தம்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரற்ற ஒரு பொருளை உயிர் உள்ள பொருள் மாதிரி சொல்றது. பாருங்க, டெத் ஹேஸ். இப்ப இதுல பாருங்க, டெத் ஹேஸ் 1000 hands, walks in 100. யாருக்கு ஹேண்ட் இருக்கும்? மனுஷனுக்கு இருக்கும், விலங்குக்கு இருக்கும். யார் நடக்க முடியும்? மனுஷன் நடக்கலாம், விலங்கு நடக்கலாம், பறவைகள் நடக்கலாம். ஓகே. ஆனா டெத்ன்றது
கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளுக்கு கை கால் இருக்கிற மாதிரி சொன்னா. பர்சனா பண்ணா பாருங்க, பர்சானிபிகேஷன் அர்த்தம். பர்சனேட்னா ஒரு ஆளா நினைச்சுக்கிறது. ஒரு ஆளா நினைச்சுக்கிட்டா அது பாருங்க, பர்சனா பண்ணா அது பேர் பர்சனேஷன். பர்சானிபிகேஷன். ஸோ அப்படின்னா அது பர்சானிபிகேஷன். அடுத்து பாருங்க, டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னா உருவகப்படுத்துறது, மிகைப்படுத்துறது. பாருங்க, ஓ ஓ வெஸ்ட் விங் இப்படி வரும். இந்த ஓ அப்படின்னு வந்து பாருங்க, அட்ரஸ் பண்றது. அட்ரஸ் பண்ணா நீங்க டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னு கண்ண முடின்னு எழுதிடலாம். இந்த ஓ, அலாஸ், ஐயோ, ஹரே அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க அதை டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஆக்சிமரான் அப்படின்னா பாருங்க, ஸ்மால் கிரவுடு. பாருங்க, கிரவுடுனா கூட்டம், ஸ்மால்னா ஆப்போசிட். ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸ் ஒன்னா வந்துச்சுன்னா அது பேரு ஆக்சிமரான் பேரு. பாருங்க, நைட் விசிபிள். நைட்டு இது சாரி டார்க் விசிபிள். டார்க் இருட்டு, விசிபிள்னா பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் ஐடியாஸ் ஒன்னா வந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஆக்சிமோரான் எழுதும். அடுத்து அனப்போரான்னா பாருங்க, இப்படி வரும். ஃபர்ஸ்ட் லைனு இஃப் யூ ஒர்க், பாருங்க ஃபர்ஸ்ட் லைனு, அதுக்கு அடுத்த லைனு, அதுக்கு அடுத்த லைனு ஒரே மாதிரி தொடங்கினா தமிழ்ல எதுகைன்னு சொல்றீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி வார்த்தைகளை தொடங்கினா அதுக்கு பேர் அனப்போரான் பேர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். இதுக்கு ரெண்டு வகை இருக்கு. ஒன்று அசோனன்ஸு, இன்னொன்று கான்சோனன்ஸ். அலிட்ரேஷன் என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு எழுத்து அல்லது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது வாக்கியத்தில். எப்படி பாருங்க எஸ் என்ற எழுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா, அதனால இது பேரு என்ன பேருங்க? அலிட்ரேஷன். அலிட்ரேஷனா வந்த வார்த்தை, வந்த எழுத்து திருப்பி திருப்பி வர்றது. இதுல மெய் எழுத்து திருப்பி வந்தா அதுக்கு பேர் கான்சோனன்ஸ், உயிரெழுத்து திரும்ப வந்தா அதுக்கு பேரு அசோனன்ஸ். இப்ப பாருங்க, டஸ்ட், thou, art, dust. இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. குப்பையா பிறந்து குப்பையிலே வாழ்ந்து குப்பையா போறவன் மனுஷன். டஸ்ட் thou art, dust returnest சொல்றான். பாருங்க, இந்த யூன்ற எழுத்து திரும்ப திரும்ப வருது. சரிங்களா? அதனால இதுக்கு பேரு அசோனன்ஸ். சரிங்களா? இன்னும் சில ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கு. நம்ம எல்லா கேள்வியும் கவர் பண்ணுன்ற ஒரு மோட்டிவ்ல போயிட்டு இருக்கிறதுனால இதுல இருக்கு. மேக்சிமம் அடிக்கடி கேட்கறத நான் சொல்லியிருக்கேன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ். அடுத்து பார்த்தீங்களா, அனகிராம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாருங்க, அனகிராம்ன்றது ரீஅரேஞ்சிங் வேர்ட்ஸ். ரீஅரேஞ்சிங் வேர்ட்ஸ். ஒரு வார்த்தையை கிட்டத்தட்ட நம்ம முதல்ல பார்த்தோம் பாருங்க, இன்னைக்கு கிளாஸ்ல முதல்ல ஸ்கிராபிள்னு பார்த்தோம்ல, ஒரு வார்த்தையை இடமாத்தி இதுன்றது. ஆனா இது வந்து புது வார்த்தையை உருவாக்குறது அனகிராம். அந்த அன்ஸ்கிராபிளுக்கும் ஜம்பிள்டு லெட்டர்ஸை சரி பண்றதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ உதாரணமா லெமன் ஒரு வார்த்தை இருக்கு. இந்த லெமன்ன்ற வார்த்தையை இந்த வார்த்தை கொஞ்சம் இடமாத்தினா உங்களுக்கு மெலன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம புதுசா உருவாக்கலாம். சரிங்களா? மெலன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம புதுசா உருவாக்கலாம். இதுக்கு பேரு அனகிராம்னு பேர். பாருங்க, இங்க பிலோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பிலோன்ற வார்த்தையை நாம கொஞ்சம் இடமாத்தி நம்ம இதை எல்போன்னு ஒரு வார்த்தை, அதாவது நம்ம இந்த எழுத்துக்களை வந்து அதே எழுத்தை தான் யூஸ் பண்ணணும். எத்தனை எழுத்து இருக்கோ அதே எழுத்துக்களை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் இடமாத்தி புதிய வார்த்தைகள் உருவாக்குறதுக்கு பேர் அனகிராம்னு பேர். இதுல இன்னொன்று இருக்கு, இதுக்கு பேர் ஆன்டிகிராம்னு பேர். ஆன்டிகிராம்ன்றது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனகிராமுக்கு ஆப்போசிட். உதாரணமா காடுன்னு இருக்கு. காடுன்றதோட ஆப்போசிட்டை நம்ம இதே எழுத்துக்களை பயன்படுத்தி புதிய வார்த்தை உருவாக்கலாம். என்ன? டாக். பாருங்க, காட் எங்க இருக்கு, டாக் எங்க இருக்கு?
ஸோ அதே எழுத்து தான் இதில் பாருங்க உடன்பாடான மீனிங். லெமன் இருக்கு, மெலன் வருது, பெலோன் இருக்கு, எல்போன் இருக்கு. ஒன்றும் மீனிங் ஒன்றும் வேறுபட்டு வரல. ஆனால் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு மீனிங்கே குவைட் ஆப்போசிட் இருக்கு. சரிங்களா? காடு உயர்வாக சொல்றது, டாக்ன்றது திட்டத்துக்கு பயன்படும். ஸோ அதனால இது பேர் ஆன்டிகிராம் அப்படின்னு பேர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேப்பர் ஃபர்ஸ்ட்லையும் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேப்பர் செகண்ட்ல எதிர்பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி ஸ்பில்டட் மீனிங்ஃபுல்லி? எந்த வார்த்தையை அர்த்தம் உள்ளதா பிரிக்கலான்னு கேட்கலாம். பாருங்க, ரீசன். இதை அர்த்தமுள்ள வார்த்தையா பிரிக்கணும். பாருங்க, நம்ம ரெண்டா பிரிக்கலாம், சிலபலா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ரீசன். ஆனா ரீக்கு அர்த்தம் கிடையாது. கார்டன், டென்னுன்னா அர்த்தம் இருக்கு, கார்னா அர்த்தம் இல்லை. அடுத்து பாருங்க, பர்பிள்ல பருன்னு பிரிக்கலாம், பில்லுன்னு பிரிக்கலாம். ஆனா உங்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா இங்க அர்த்தம் இருக்கு பாருங்க. பீ நட்டு அர்த்தமா பிரிக்கலாம். பீன்னு என்ன அர்த்தம்? பட்டாணின்னு அர்த்தம். சரிங்களா? பீன்றது எல்லா தானியங்க, கொட்டைங்க, கொட்டைங்களுக்கு பேர் பீன்னு பேர். சரிங்களா? இது பீன்றது பட்டாணி, நட்டுன்றது கொட்டை. அப்ப பீ நட்டு அப்படின்றத உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாகவும் அர்த்தமுள்ள மாதிரி உடைக்க முடியும். ஸோ கேள்வி எப்படி கேட்கலாம் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி ஸ்பில்டட் மீனிங்ஃபுல்லி? அர்த்தமுள்ள வகையில நீங்க எப்படி எந்த வார்த்தையை நீங்க பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாருங்க. அடுத்தது, choose the best answer. நாம ஒரஸ்ட் ஆன்சரா சூஸ் பண்ணுவோம். நாம பெஸ்டா நினைப்போம், சில நேரங்கள் அது ஒரஸ்டா இருக்கும். இங்க பாருங்க, இஃப் யூ பாருங்க, ஏ ஆன்சர் will ask, be will asked. பாருங்க, என்ன கிராமர்னே கொடுக்கல. நீங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஃப்ன்ற வார்த்தையில தொடங்கினா இது கண்டிஷனல் கிளாஸ் கிராமர். என்ன கிராமர் பாருங்க? கண்டிஷனல் கிளாஸ் கிராமர். கண்டிஷனல் கிளாஸ் கிராமர். இந்த கண்டிஷனல் கிளாஸ் கிராமருக்கு நான் ஒரு டேபிள் எழுதி போட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது ஓப்பன் கண்டிஷன், ஓப்பன் கண்டிஷன், ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன், இம்பாசிபிள் கண்டிஷன், 3 வகையான கண்டிஷன் எழுதி போட்டேன். ஒன்று என்ன இருக்கும்? ஒரு பக்கம் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் உங்களுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் இருக்கும், ஒரு பக்கம் பாஸ்ட் இருக்கும், இந்தாட்ட பக்கம் would பிளஸ் ப்ரெசன்ட் இருக்கும், இந்த பக்கம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும், அந்த பக்கம் would have V3 இருக்கும். இப்போ இங்க பாருங்க, would tell பாருங்க, would tell would பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு. அப்ப இந்த பக்கம் இருக்க என்ன இருக்கணும்? இது ரெண்டாவது வகையான கண்டிஷன் கிளாஸ். ஸோ ரெண்டாவது வகையான கண்டிஷன் கிளாஸ் போது வில்லு ஆஸ்க் பாருங்க, ஃபியூச்சர் ப்ரெசன்ட், இது தப்பு. அடுத்தது வில் ஆஸ்க்டுன்னு இருக்கு, ஆக்சுவலா இங்க வில் பி ஆஸ்க்டுன்னு இருக்கணும். ஸோ அதனால இதுவும் தப்பு. இங்க பாருங்க, ஹேட் ஆஸ்க்டுன்னு இருக்கு, ஹேடு ஆஸ்க்டுன்றது இது தப்பு. இது என்ன இருக்கணும் பாருங்க, இந்த பக்கம் பாஸ்ட் இருந்தா அந்த பக்கம் would பிளஸ் ப்ரெசன்ட், would tell. ஸோ அது ஆன்சர். ஸோ இது கண்டிஷனல் கிளாஸ்ல கட்டாயம் ஒரு கேள்வி நமக்கு கண்டிஷனல் கிளாஸ்ல வருது. தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. அடுத்து பாருங்க, அடுத்து கொஷின் டேக். கொஷின் டேக், இந்த கொஷின் டேக்ல ஒரு கேள்வி நமக்கு நிச்சயம் எதிர்பார்க்கலாம். பேப்பர் ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் ஒரு கேள்வி கொஷின் டேக்ல நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கொஷின் டேக்ல என்ன சார் பாருங்க, கொஷின் டேக்ல இப்போ உதாரணமா ஐ ஆம் ஏ டீச்சர், இதுக்கு சப்ளை சூட்டபிள் டேக் கொஷின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இப்போ இதுக்கு பாருங்க, ஐ ஆம்னு வந்தாவே நீங்க ஆன்சர் 6 இன்ட்டு ஐ. ஐ ஆம்னு வந்தா 6 இன்ட்டு ஐ. சரி, ஐ ஆம் நாட்னு வருதுன்னு வச்சுங்களேன், ஐ ஆம் நாட்
அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இங்க ஆமு ஐ தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, லட்ஸ்ன்னு வருதுன்னு வச்சுங்களேன். லட்டஸ் வாக் இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். இது லட்ஸ்ன்னு வந்தாவே நீங்க கண்ணை மூடிக்கிட்டு சல்வின்னு எழுதணும். லட்ஸ்ன்னு வந்தா சல்வின்னு எழுதணும். அடுத்தது வந்து டோன்ட்னு வருதுன்னு வச்சுங்களேன். டோன்ட் மூவ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். டோன்ட்னு வந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் வில் யூன்னு எழுதணும். டோன்ட்னு வந்துச்சுன்னா வில் யூ. சரிங்களா? இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். எவரி ஒன், சம் ஒன், எனி ஒன், நோ ஒன், இந்த மாதிரி எல்லாம் வருது. எவரிபடி இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஆர் இன்ட்டு தே இதெல்லாம் மறந்துடாதீங்க. இப்போ கொஸ்டின் டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் டேக் வந்து 2 விதமான கொஸ்டின் டேக் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று பாசிட்டிவ் டேக்கு, இன்னொன்று நெகட்டிவ் டேக்கு. பாசிட்டிவ் டேக்குன்னா இது ஆம் ஐ, நெகட்டிவ் டேக்குன்னா ஆரின்ட் ஐ. அது இல்லாமல் இதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ். லட்ஸு, டோன்ட்டு, எவ்ரி ஒன் என்றதெல்லாம். இப்போ திஸ் இஸ் ஏ ட்ரீன்னு இருக்கு. இதுக்கு எப்படி டேக் எழுதுவீங்க? திஸ்க்கு என்ன எழுதணும்? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஈஸ் இன்ட்டு திஸ், ஈஸ் இன்ட்டு திஸ். சப்போஸ் தீஸ்ன்னு இருக்கு, தீஸ் ஆர் ட்ரீஸ் இப்படி இருக்கு. இதுக்கு 6 இன்ட்டு தே. சரிங்களா? திஸ்ன்னு வந்தா திஸ் இஸ் இன்ட், புளூரலா இருந்தா ஆர் இன்ட். சரிங்களா? ஸோ டேக் கொஸ்டின்ல நமக்கு கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது இது இல்லாம நல்லா ஞாபகம், டென்ஸு, வாய்ஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனு, இந்த மாதிரி ஏற்கனவே நடத்தின பெரிய கிராமர்ஸ் எல்லாம் இருக்கு. டென்ஸு, வாய்ஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனு, அது இல்லாமல் டைரக்டு இன்டைரக்டு, இப்படி நிறைய பெரிய கிராமர்ஸ் எல்லாம் நடத்திருக்கோம். அதெல்லாம் டைம் இல்லாததுனால நம்ம ஏற்கனவே நடத்தினதை தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு கேள்விகள் வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். as long as, longer than, the longest, the most longest. இதில் பார்த்த உடனே தப்புன்னு எதை சொல்லலாம் சொல்லுங்க சார்? இதில் ஒரு ஆன்சர் தப்பு. எதுன்னு பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் லாங்கஸ்ட். எல்லாம் ஞாபகம், அட்ஜெக்டிவ் கூட இஆர் இஎஸ்டி சேர்த்த முடியறதுக்கு மோஸ்ட் சேர்த்தக்கூடாது. ஸோ அதனால பாருங்க மோஸ்ட்டும் லாங்கஸ்ட்டும் வராது. ஸோ இது ஒரு ஆன்சர் தப்பு. மீதி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு பாசிட்டிவ் டிகிரினா எப்படி இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. பாசிட்டிவ் டிகிரினா எப்படி இருக்கணும்னா ஆஸ், அட்ஜெக்டிவ் ஆஸ், சோ அட்ஜெக்டிவ் ஆஸ் அப்படி இருக்கணும். அல்லது நோ அதர்ன்னு தொடங்கும், அல்லது வெரி ஃபியூன்னு தொடங்கும். அப்படி இருந்தால் பாசிட்டிவ் டிகிரி. சரிங்களா? அப்போ இங்கே என்ன தொடங்குது பாருங்க, வெரி ஃபியூன்னு தொடங்குது. ஸோ அதனால இது பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரிக்கு ஆஸ் லாங் ஆஸ் அப்படின்றது ஆன்சர். லாங்கர் தேன்ன்றது கம்பேரிட்டிவ் டிகிரி. தி லாங்கஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் வந்து நமக்கு 3 விதமான டிகிரிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். ஸோ தயவுசெய்து திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் 2 நாள், பேப்பர் ஃபர்ஸ்ட்டுக்கு 1 நாள் இருக்குது, பேப்பர் செகண்டுக்கு 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் நம்ம நடத்துகிற வீடியோஸு, பாடப்பகுதிகள், டெக்ஸ்ட் புக்கை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-35 விஷயங்களை நம்ம இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 20-30 விஷயங்கள் இருக்குது. ஆனால் நடத்தியிருக்கோம், ஏற்கனவே முன்னாடி நடத்தியிருக்கோம். ஸோ டைமோட ஸ்டிப்புலேட்டட் டைமில் நம்ம வந்து அதை பார்க்க முடியல. ஸோ இருந்தாலும் நீங்கள் அந்த ஏற்கனவே நடத்துகிற வீடியோஸை பார்த்து நடத்துகிற நம்ம நோட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் திருப்பி ஒரு டைம் பார்த்து நல்ல முறையில் எழுதுங்க. அதே மாதிரி க்ளோசரிஸ் எல்லாம் பார்த்துங்க. பாடத்து பின்னாடி இருக்கக்கூடிய வேர்டு, இம்பார்ட்டன்ட் வேர்டு, அதுக்குரிய மீனிங் அது கேட்பாங்க.
மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்கில் இப்போ ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்தை எழுதினவர் யார்? இப்போ வார் அண்ட் பீஸ் அப்படின்னு இருக்கு, அல்லது 3 கொஷின்ஸ்னு இருக்கு, இதை எழுதுனது யாரு? லியோ டால்ஸ்டாய் எழுதினார். ஸோ அந்த மாதிரி இது எழுதுனது யாரு, இது எந்த பாடத்திலிருந்து வருது, இதை இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு, இப்போ எ திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் அப்படின்னு ஒரு லைன் இருக்குன்னா அதை வந்து எண்டமியான்ன்ற போயம்ல இருந்து திங்க் ஆஃப் பியூட்டி அப்படின்ற போயமை ஜான் கீட்ஸ் எழுதியிருக்காரு. அது நம்ம பாட சிலபஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாடப்பகுதியில் ஒரு கேள்வி, பாடல்ல ஒரு கேள்வி, பார்ட்ஸ் ஆஃப் இது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் ஒரு கேள்வி, இப்படி மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரியும் கேட்பாங்க. ஸோ தயவு செய்து அனைவரும் படித்து நல்ல முறையில் தேர்வு எழுதி நிச்சயமாக 30க்கு 25க்கு கேள்விகளுக்கு நம்ம நிச்சயம் நம்மளுடைய வகுப்புகளை நீங்கள் கவனித்திருந்தால் நிச்சயம் எழுத முடியும். ஸோ நல்ல முறையில் தேர்வு எழுதி அனைவரும் தேர்ச்சி அடைய வாழ்த்துக்கள்.